अविदत विषयान् तरच्चटारे उपनिषदा मुखमानमात्रभूखः अपि च गुणवता तथैकशेषी मधुरकविरुधये ममाविरस्तु वेदन्त्रं नानरियेन् வேதம் தமிழ்செய்த மாறன் சடகோபந்தன் குருகூறி ஏரியங்கள் வாழ்வானின் நேத்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்டிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குருகு நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரம் என்னாவுக்கே. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பிரதம பருவத்தை காட்டிலும் சரம பருவத்துக்கு ஏற்றம் வைபவம் அதிகம். இது சாஸ்திரமே சம்மதித்துள்ளது. அப்படிப்பட்ட சரம பருவம் என்பது பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு அவளே பிராப்தியாபகம் என்ற நிலையோடு இருப்பது. அந்த நிலையில் நின்றார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் என்கிற ஒரு நிலையோடு மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய ஆச்சரியமான அந்த பிரபந்தத்தை அனுகிரகிக்கிறார். கண்ணனை சிறுத்தாம் என்கிற பிரபந்தம். அதிலே நாம் மதுர் பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னாடி அவதாரிகை என்ன, அந்த முதல் பாசுரத்துக்குண்டா அவதாரிகை என்ன, இரண்டுமே அனுபவித்தோம். அந்த முதல் பாசுரத்திலே வியாக்கியானம், பெரிய வாக்கியான் பிள்ளை வியாக்கியானம், அதையும் அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு நஞ்சியுடைய வியாக்கியானம், அந்த நஞ்சியுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். 4 வியாக்கியானங்கள் பிரதானமாக சொல்லப்படுகிறது. அதற்கு மேற்கொண்டு தம்பிரான் படி வியாக்கியானம்னு ஒண்ணு இருக்கு. அதையும் எல்லாமே ஓரளவுதான் பார்க்க போறோம். அதுல முதல் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் தான் பிரதானம். அடுத்தபடியாக நஞ்சியுடைய வியாக்கியானம். நம்பில்லுடைய வியாக்கியானம் இல்லையா சுவாமி இருக்கு. அநேகமா பெரியவாச்சான் பிள்ளை என்ன காட்டி கொடுத்தாரோ அதுதான் நம்பில்தான் இருக்கும். ஏன்னா நம்பிலுடைய சசிஷ்டர் தான் பெரியவாச்சான் பிள்ளை. அதனால இதுக்கு அதுக்கு பெருசா வித்தியாசம் இருக்காது. வித்தியாசம் இருக்கிற இடத்துல நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்த அழகிய மணவாள பெருமாள் நாயனா பிரலோகாசுடைய திருத்தம்பியார், அவர் அற்புதமான வியாக்கியானம் அனுகிரகிச்சிருக்கார். அந்த வியாக்கியானத்துக்கு முன்னாடி வியாக்கியான அவதாரிகை, முதல் பாசன அவதாரிகை அனுபவிக்க பெற்றோம். அது சுலபமா முடிச்சிட்டார், ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டார். ஆனா இந்த வியாக்கியானம் என்பது விபுலமான வியாக்கியானம், அழகிய மணவாள பெருமாள் நாயனுடைய வியாக்கியானம். அதைத்தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். சில அற்புதமான ஒரு கருத்துக்கெல்லாம் சுவாமி தெரிவிக்கிறார். ஏன்னா இதுல நம்ம கடந்த காலக்ஷேபத்துல நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். அதாவது அழகிய மணவாள பெருமாள் வியாக்கியானம் யார் புஸ்தகம் வச்சிருக்காரோ அதுல அப்படியே ஆழ்வாருடைய போக்கியத்தை இப்பாட்டாலே வெளியிடுகிறார். சப்தாதி விஷயங்களுடைய போக்கியத்தையும் ஆழ்வாருடைய போக்கியத்தையும் பார்த்தவாறே நீ சதுர்சமாய் இருந்தது. இனி பகவத் போக்கியத்திலே கூட்டுதல் கழித்தல் செய்யலாவது. இந்த பகவத் போக்கியில் விஞ்சி இருந்தது ஆழ்வாருடைய போக்கியத்தை. அதுக்கு தான் உட்பட உருவமாயிருப்பனோடு உண்டான் என்னபடி போக்கிய பூதரான் ஆனார் இவரே அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல பகவானை காட்டிலும் ஆழ்வார் போக்கிய வஸ்துன்றார். ஆழ்வார் போக்கிய வஸ்து தெரிவிக்கிறார். எதனால் அப்படி ஆழ்வார் போக்கிய வஸ்தா? அது மதுரகவியார் சொல்லிட்டு போட்டு சுவாமி அவருக்கு பிடிச்சிருக்கு அதான் சொல்றேன்னா, இது யார் சொல்லணுமோ அவ சொல்லணும். நான் சொல்ல போறவா இந்த மாதிரி பெரியவாருன்னா ஒருத்தருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அடியேன்னு சொன்னேன்னா, சுவாமி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அது ஒத்துக்கிறேன். ஆனா அவர் போக்கியமான வஸ்துன்னு இது என்னமா சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறா இல்லையா? இப்ப அந்த மாதிரி ஆழ்வாருக்கு, அதாவது மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் கண்ணனை காட்டிலும் போக்கியமான வஸ்துன்னு எப்படி சொல்றார்? அப்ப நம்மாழ்வார் போக்கியமான வஸ்துன்னு யாருக்கும் இருக்கணும், அவர் பிரசித்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட பிரசித்தமா இருக்கிற போக்கியமாக வஸ்துவாக நம்மாழ்வாரை ஏற்றுக்கொண்டால் அப்ப நம்மாழ்வார் போக்கியம்னு சொல்லலாம். ஆமா, அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காருன்னா, நம்மாழ்வார் யாரை போக்கியமாக கொண்டாரோ அவரே தனக்கு நம்மாழ்வார் தான் போக்கியம் தெரிவிக்கிறார். இதான் ரொம்ப முக்கியம். நம்மாழ்வார் யாரை போக்கியமா சொன்னார்? கண்ணனுடைய ஆச்சரியமான அந்த சேட்டிதம். எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கேலிலே பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வைத்தகன் மலர்மகள் விரும்பன் நம் அரும்பெறலடிகள் மற்றொரு கடவெண்ணை கலவினில் உறவிடையா புண்டு எத்திரம்னு சொன்னாரோனோ அந்த மாதிரி அவருக்கு போக்கியமான வஸ்து
அப்ப நம்மாழ்வார் போக்கியம் கண்ணனுடைய நவநீத சௌரிய வித்தாந்தம். அந்த நவநீத சௌரிய வித்தாந்தத்துல ஆழங்கால் பட்டு 6 மாசம் மோகிங்கதரானார்னு நம்ம தெரிவிக்கிறோம். சரி சுவாமி. ஆனா இந்த இடத்துல மதுரகவிகளுக்கு கண்ணனை கடித்து ஆழ்வாடத்துல வரணும். கண்ணனை கடித்து ஆழ்வாடத்துல வரணும். ஆழ்வாடத்துல வரணும். அதற்காக என்னன்னா எதை கழிக்கலாம்னு யூஸ் பண்ணார். இப்ப நம்மாழ்வார் எதை கழித்து கண்ணனிடத்துல வந்தார்? அவர் கழித்தது என்ன? விஷயாந்தரத்தை கழித்தார். கண்டு கேட்டு உற்று மொந்து உண்டு உடலும் தெரிவறி அறிவில்லா சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய அந்த 24 தத்துவங்களாக இருக்கக்கூடிய விஷயாந்தரங்கள் அதை விட்டார். அதை விட்ட உடனே நேர பகவத் ஆராதன் என்று சொல்லக்கூடிய கண்ணனையே எல்லாமாக பத்தினார். உண்ணும் சோறு பருவனி தின்னும் வெச்சலை எல்லாம் கண்ணன் பத்தினார். அப்ப விஷயாந்தரங்கள் என்னது? அல்பம், அஸ்திரம், நன்னவே தெரியாது. அதனால அதை விட்டு வந்தார். அதே போல இப்ப மதுரகவியார விஷயாந்தரம் விட்டாருன்னா விட்டு இருக்கார். விட்டபடியால கன்னடத்துல வந்தாருன்னா கண்ணனை தாண்டி மதுரகவி இப்ப நம்மாழ்வாட்ட வந்திருக்கார். கண்ணனை தாண்டி நம்மாழ்வாட்ட வந்தார். ஆனா கண்ணனை தாண்டன போனோம். நம்மாழ்வார் விஷயாந்தரத்தை தாண்டினார். சிரமமே இல்லை, எந்த சிரமமும் இல்லைன்னா விஷயாந்தரங்கள் இத்தனை தோஷங்கள் இருக்கு. அந்த தோஷத்தை சொல்லி சொல்லி சொல்லியே நம்ம நேரா கண்ணனிடத்துல கொண்டு வந்துடலாம். இப்ப கண்ணனிடத்துல என்ன தோஷம் இருக்குன்னு கண்ணனை தாண்டி நம்மாழ்வாட்ட வரணும். அப்ப நம்மாழ்வாட்ட வரணும்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கணும். ஏன்னா கண்ணனை தாண்டணும் போனோம். அவர்கிட்ட ஏதாவது தோஷத்தை கற்பிக்கணும் போனோம். என்ன கற்பிக்கிறது? அதான் யோசிக்கிறார். யோசிச்சோடனே அப்பதான் நவநீத சௌரிய கண்ணனை கழிப்போன்னு சொல்லி நம்மாழ்வாரத்துல வந்தார். அது என்ன சொல்லு? அது ஒரு ஒரு உரையாதுன்னா இல்ல, அந்த நவநீத சௌரிய கண்ணை கழிப்போன்னு. ஆக பகவானின் போக்கியத்தை விட ஆழ்வாருடைய போக்கியத்தை விஞ்சி இருந்தது. பகவானுடைய போக்கியத்தை விட பகவான் போக்கிய வஸ்து, அதை விட போக்கியம் எதுன்னா ஆழ்வார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆழ்வார்னா போக்கியம்தான். அதுக்குன்னு இப்ப நமக்கு ஒரு கேள்வி என்ன, ஆழ்வார் போக்கியனுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா அப்படின்னா, உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்றி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன் தெருவெல்லாம் காவிகமிழ் திருக்காட்கரை நெருவியமாயந்தன் மாயம் நினைதன். ஆச்சரியமான திருக்காட்கரை, ஆச்சரியமான திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்துல ஆழ்வார் உருகுறார். பகவான் ஆழ்வார் கிடைப்பாரா ஏங்கிக் கொண்டு என்ன பண்ணார்? ஆழ்வார்க்கு கைங்கரியம் பண்றார். போகத்தில் தட்டுமாறும் சீரும் காட்கரையிலே கரையடிக்கும் தெரிவிக்கிறாரியா. அப்ப இந்த இடத்துல அங்கிருந்து ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிறதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்துட்டோம். சுருக்கமா சொல்றேன். ஒரு வாரம் ஆனபடியால நீ திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் காத்துட்டு இருக்கார். அவர் வரல. அன்னைக்கு வரேன்னார். வந்துட்டார். வந்தோடனே ரொம்ப நாளா கடுகு நின்று இருக்கணும், உண்மை காலத்துல இருந்து வலிச்சிருக்கோம், நீர் சிம்மாசனத்துல உட்காரணும் பகவான் சொல்ல. ஆழ்வார் மாட்டேன்னார். அதெல்லாம் கிடையாது. அடியன் நீர் சேஷி, அடியன் சேஷபோதன். சேஷபோதன் தான் சேஷிக்கு கைங்கரியம் பண்ணணும். சேஷிதான் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கணும். அடியன் உட்காரப்படாது. என்னன்னு சொல்லி பார்த்தார். இல்ல நீர் தான் நின்றுட்டு நீர் நின்றுட்டு இருந்தபடியா கால்லாம் அம்புதான் வருது. எத்தனை நாளா நின்று இருக்காரு? அனாதி காலமா நின்று இருக்க. அப்ப நீர் தான் உட்காரணும். உட்கார சொன்னாரு. சொல்லி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தோடனே அப்படியே அவருடைய திருமேனியை பிடிச்சிட்டு இருக்கார். பிடிச்சிட்டு திருவடியை பிடிச்சார். ஆழ்வார் திருவடியை பிடிச்சு என்ன பண்ணாரு? இது ஆனந்தமா இருக்குன்றார். இது ஆனந்தமா இருக்கு. இந்த திருமேனி எனக்கு ஆனந்தம்னார். இந்த திருமேனி ஆனந்தம் சொல்லியிருக்கிறாரோ அந்த. ஏன்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சேஷசேஷி பாவம் மாறிடுச்சு. சேஷசேஷி பாவம் மாறிடுச்சு. இப்ப ஆழ்வார் சேஷி ஆயிட்டார். அப்ப என்ன ஆயிடுச்சு? பகவான் சேஷன் ஆயிட்டார். பகவான் கைங்கரியம் என்ற ஆழ்வாருக்கு. அப்ப எத்தனை தூரம் அந்த ஆழ்வாரை அனுபவிக்கணும் என்ற நிலை ஏற்படணும்னா ஆழ்வார் போக்கிய வஸ்துவா இருந்தா தான் அனுபவிக்க முடியும். அவர் போக்கியமே இல்லை, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கன்னா ஒருத்தர் அனுபவிக்க மாட்டார். அப்ப அத்தனை போகம், அத்தனை போக்கியம். அதனால்தான் இந்த திருமேனியோடு அப்படியே சீவை கொண்டு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணம் பகவானுக்கு ஏற்பட்டனா அப்படிப்பட்ட போகம். அந்த போகனுடைய திருமேனி, அந்த திருமேனி தான் யார? மதுரகவியாழ்வார். பகவானே ஆசைப்பட்ட திருமேனி, அந்த திருமேனி மதுரகவியாழ்வார் ஆசைப்படுறார். திருவருள் செய்பவன் போல என்னுள் புகுந்து உருவமும் ஆறுயிரும் உடனே உண்டான். திருவளர்சோல் உருவமும் எதான் இங்க வியாக்கியானம் எடுத்துக்க நாயனார். உருவமும் ஆறுயிரும் உடனே உண்டான். திருவளர் சோலை தென்காட்கரை அன்னப்பன் கருவலன் மேனி நம் கண்ணன் கல்வாங்கிறன. அப்ப ஆழ்வார்த்து கைங்கரியம் பெறுவோன்னு வந்தவர் ஆழ்வார் திருமணி ஆழ்வார் அந்த ஆத்மாவுடனே என்னன்னா அவருக்கு என்ன பண்றார்? அவர் கைங்கரியம் பண்றாரு. அப்ப ஆழ்வார் உண்டான்.
உருவமும் ஆக்கிரம் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காலிரண்டு ஆர்வுற்ற எண்ணெய் ஒழிய எண்ணம் முன்னம் பாரி தெரிஞ்சிருக்கிறார் இல்லையா? ஆழ்வார் அப்படியே உண்கிறானா, ஏன்னா அத்தனை போக்கியமா இருக்கான். நாமெல்லாம் சக்கர பொங்கல் பண்ணுவோம், ஆச்சு தண்டமாசம் வரப்பொழுது வந்து ஒருத்தர் உடனே சக்கர பொங்கல் பண்ணணும், வெண்பொங்கல் பண்ணணும், என்னென்ன உண்டு அதெல்லாம் பண்ணுவோம்னா அதெல்லாம் போக்கியமா என்ன? அதெல்லாம் போக்கியமே இல்லையா? சாப்பிட மாட்டார், அதெல்லாம் சாப்பிட மாட்டார். என்ன சுவாமி சாப்பிடார்? ஆழ்வாரை வாரிக்கொண்டு அகமன்னம் அகமன்னம் அகமன்னம். அப்பனா நான் அன்னமாக இருக்கு நமக்கு அங்க சொல்றோம்னோ, அந்த அன்னமாகவே போக்கியமாகவே அதுவும் அக்கார வரிசையிலாகவே ஆழ்வாருடைய திருமேனி உண்கிறான் இல்லையா? உண்டிட்டாய் இனி உண்டொழி ஆழ்வார் திணித்தா போற அப்படிப்பட்ட போக வஸ்துவா ஆழ்வார்க்கு நீ இது போல சபரி கொடுத்தா படத்தை, அந்த சபரி கொடுத்த படத்தை நான் வாங்கி 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 சாப்பிட்டானோ. சரி சுவாமி, அந்த சபரியை போல எனக்கு ஒரு துளி பக்தி இருந்து ஏதோ கொஞ்சம் ஞானம் இருக்கு, அவளுக்குள்ள பெரிய பக்தி தான், ஞான பாகம்லாம் அவ்வளவு. ஏன்னா ஞானத்தின் முதிர்ந்த நிலைதான் பக்தி. அந்த பக்தியில பண்ணணும். அதே போல வாங்க வாங்கி தரணும், அந்த பக்தி இருக்கணும். அப்ப வாங்கி சாப்பிட்டாரணும். அதே போல ஆழ்வாரை பார்த்த உடனே பெருமாள் ஆழ்வாரை அப்படியே அனுபவிக்கணும் என்று ஆசைப்பட்டார். இப்ப ஆழ்வார் போக்கியம் தானே, சந்தேகமே இல்லையே. பகவானாலே ஒரு வஸ்துவை ஆசைப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னா அந்த தன்மை எத்தனை போக்கியம் இருக்கும். அவாப்த சமஸ்த காமன் அகிலேய பிரத்யேகன் என்று சொல்லப்பட்ட சாஸ்திரத்தாலே கோஷிக்கப்பட்ட அப்படிப்பட்ட பகவான், எல்லா ஆசைகளையும் பூர்த்தி அடைந்த பகவான் ஆழ்வார் கிடைப்பாரா எப்படிப்பட்ட போக்கிய வஸ்து ஆழ்வார்னு நினைக்கணும்னா எத்தனை போக்கியம். அந்த போக்கியம்னு தெரிஞ்சின்றார். அப்ப மதுரை ஒளி இப்ப முடிவுக்கு வந்தார். என்னன்னா இல்ல என்ன சொல்ல முடிவு வந்தார்? ஒண்ணுமில்லை சுவாமி, இனி எனக்கு போக்கியமே யாரு? ஒளிந்த நின்ற பிரான் அல்ல, நின்ற ஆதிப்பிரான் அல்ல, ஆழ்வார் திருக்குருகூர். அந்த திருக்குருகூர் நம்பி இருக்கு இல்லையா? குருகூர் நம்பி, அந்த குருகூர் நம்பிதான் போக்கிய வஸ்து என்று முடிவு பண்ணார். அதைத்தான் இங்க அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானம் தெரிவிக்கிறார். ஆக பெருமாளு கூட பரம போக்கியமா இருப்பவர் யாரு? ஆழ்வார் தான். அதனால்தான் ஆத்யஸ்தன குலபதி, ஆழ்வாருடைய சம்பந்தம் தான் பிரதானம். எங்க போனாலும் ஆழ்வார் சம்பந்தம் இருக்கா? இல்ல சும்மா ராமானுஜர் சம்பந்தம் தான் கேட்பா. ஆழ்வார் சம்பந்தம், ராமானுஜர் யாரு? ஆழ்வாருடைய திருவடி தானே ராமானுஜர். ஆழ்வார் சம்பந்தம் இருக்குன்னா இல்ல திருவடியை விட்டுட்டு ஆழ்வார் சம்பந்தம் யாரா சொல்வாரா? அப்ப ஆழ்வார் சம்பந்தம் இருக்குன்னா அதற்குள்ள ராமானுஜ சம்பந்தம் இருக்கு, அங்கிதம் உள்ளே இருக்கு. ஏன்னா திருவடி தானம் தானே. மாறன் அடிபணிந்து வைந்தவன் ஆனபடியால் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம இது தெரிஞ்சது இல்லையா? இத்தனை தூரம் ஆழ்வார் போக்கியமா இருப்பார். அப்ப நம்ம ஆழ்வார்க்கு பெருமாளிடத்துல விருப்பம், அந்த பெருமாளுக்கு நம்மாழ்வாருக்கு விருப்பம், இது ரெண்டும் எப்படி ஏற்பட்டது? இது ரெண்டு பேருக்கும் இவாளுக்கு இருக்கும், இவாளுக்கு விருப்பம்னா ஆழ்வார்க்கு பகவான் அபாரமான காதல், அதே போல பகவானுக்கு ஆழ்வார்க்கு அபாரமான விருப்பம். எப்படி ஏற்பட்டது என்றால் நம்மாழ்வார்க்கு தேகாத்மா அபிமானம் தொலைத்தாங்க. ஆச்சரியமா எடுத்துட்டார் நாயனார். அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானமே அற்புதமா இருக்கும். அற்புதமா இருக்கும்னா நமக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி உண்டான எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த செய்தியெல்லாம் அவர் சொல்லுவாருன்னா சாஸ்திரத்துல இருக்கிறதுதான். அவரா புதுசு புதுசா ஏதோ கற்பனையை தட்டி விட்டு கொண்டு சொல்றாருலாம் கடன் கிடையாது. இது சொல்ல வந்தனா ஆச்சரியமா தெரியும். ஆழ்வார்க்கு நம்ம ஆழ்வார்க்கு தேகாத்ம அபிமானம் தொலைஞ்ச உடனே சுரூப ஞானம் ஏற்பட்டது. சுரூப ஞானம் ஏற்பட்ட உடனே பகவானோடு சம்பந்தம் ஏற்பட்டது. என்னைக்குமே சுரூபம் என்ன? அகார வாச்சன பகவானுக்கு, மகார வாச்சன ஜீவாத்மா தாசபூதம் அடிமை இருக்கணும். அது எதனால ஏற்படும்? முதல்ல தேகமே ஆத்மாங்கிற ஞானம் தொலையணும். அப்ப தேகாத்மா அபிமானம் போயிடுச்சுன்னா தேகம் வேறு ஆத்மா வேறு. இந்த ஆத்மா பகவானுக்கு பரதந்திரன இருக்கக்கூடிய தன்மை. அது தெரிஞ்சிட்ட உடனே என்னாச்சு? பகவானுக்கு நமக்கு சம்பந்தம்னா புதுசா வருதுன்னு அர்த்தம் இல்ல. சம்பந்தம் ஏற்கனவே இருக்கு, நமக்கு தெரியல. பகவத் சம்பந்தம் எப்போதும் உண்டு. இந்த நாள் புதிதாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கிடையாது. இதுதான் திருமேசியாழ்வார் தெரிவிக்கிறார். அன்று நான் பிறந்திலேன், பிறந்தவன் மறந்திலேன். அன்னைக்கு பிறக்கலன்னார். அப்பதான் சம்பந்தம் இல்லாத போது பிறக்கலன்னார். அதான் சொல்லியிருக்கிற சுவாமி, சம்பந்தம் இல்லாம தான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். தான் இல்லைன்னு அர்த்தம் இருக்கேன், ஆனா பகவத் சம்பந்தம் இல்லாதவரை நான் இருந்தும் இல்லைன்னு அர்த்தம். பிறந்த பின் மறந்திலேன். எனக்கு அந்த சம்பந்தம் ஏற்பட்டுனா புதிதாக உருவாக்கப்பட்டது என்பது கிடையாது. அந்த சம்பந்த ஞானம் எனக்கு வந்து சம்பந்தம் ஏற்கனவே இருக்கு, புதுசா உருவாக்கப்படல. அது இப்பதான் தெரிஞ்சுட்டேன்.
அது தெரிஞ்சு கொண்டபடி என்னாச்சு, நின்றதந்த ஊரகத்து இருந்ததந்த பாடகத்து அன்று வெக்கடை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என்னெஞ்சுலேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதே போல இங்க தேகாத்மா அபிமானம் தொலைஞ்ச உடனே என்னாச்சு, பகவானோட சம்பந்தம் ஏற்படுது. அப்ப பெருமாள் ஆழ்வாரை விடமாட்டேன்னு சொல்றாரு. அது எதனால? ஆழ்வார் போக்கிய வஸ்து போக்கிய வஸ்து, அதே போல பெருமாள் போக்கிய வஸ்து ஆழ்வாருக்கு, ஆழ்வார் போக்கிய வஸ்து பெருமாளுக்கு. எதனால? இவருக்கு தேகாத்மாபிமானம் தொலைஞ்ச உடனே அந்த பகவத் சம்பந்தம் வந்துச்சுன்னா புதுசா வரல. அடி திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது காலட்சேபம் மாதிரி நீங்க சொன்னீரே சுவாமி வந்துட்டுன்னு சொல்றல, அப்ப இதுக்கு முன்னாடி வரலன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி அர்த்தம் பண்ண வந்துட்டுன்னா புரியறதுக்காக வந்துட்டுன்னு சொன்னேன்னு தவிர அப்ப ஏற்கனவே இல்ல இப்பதான் வந்துட்டுன்னு அர்த்தம் இருக்கு, எனக்கு தெரியல. அதான் அந்த நினைந்துக்கணும். இப்ப தேகாத்மா அபிமானத்தை தொலைத்தார் பகவத் சம்பந்தம். அதே போல இவர் பகவானுக்கு இது சுவாமி ஆழ்வார விடமாட்டேன்னு பிடிக்கின்ற அவர் என்ன பண்ணார், அவரும் தேகாத்மா அபிமானத்தாலே ஏற்பட்டதுன்னார். தப்பா சொல்றேன். தேகாத்மா அபிமானத்தை விட்டபடியாலே பகவத் சம்பந்தம் ஆழ்வார்க்கு, அதே தேகாத்மா அபிமானத்தாலே ஆழ்வார் சம்பந்தம் பகவானுக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு சேரவே இல்லையே. இங்க தேகாத்மா அபிமானத்தை விட்டாதான் பகவத் சம்பந்தம் சொல்றாரு, அங்க தேகாத்மா அபிமானம் இருந்தா தான் ஆழ்வார் சம்பந்தம் சொல்றாரு. என்ன சுவாமி புரியல, என்ன நல்ல பார்த்துக்கோ. இது என்னது அர்த்தம்? அப்பனா தேகாத்மன்னா எல்லா தேகமும் எல்லா ஆத்மாக்களும் பகவானுக்கு தேகம் சரீரம். எல்லா ஆத்மாக்களும், அது எந்த ஆத்மாவும் தான் சரி, எல்லா ஆத்மாக்களும் பகவானுக்கு சரீரம். அப்ப ஆத்மாவுக்கெல்லாம் பகவானுக்கு தேகம் இல்லையா? ஆனா நம் விஷயத்துல ஆத்மா வேறு தேகம் வேறு என்ன புரிஞ்சுக்கணும். நம்ம விஷயத்துல தேகாத்மா அபிமானம் என்னன்னா இருக்கணும், இருக்கப்படாது. தேகம் வேறு ஆத்மா, தேகமே ஆத்மா என்கிற அபிமானம் இருக்கப்படாது. அப்ப தேகம் வேறு ஆத்மா வேறு. ஆனா பகவத் விஷயத்தில் ஆத்மாக்கள் அனைத்தும் பகவானுக்கு தேகம். கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஆத்மாக்கள் அனைத்தும் பகவானுக்கு தேகம். இங்க சாமி இருக்கு, சாஸ்திரம் சொல்றது யஸ்வ ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, யஸ்ச பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவின்னு வேத, யஸ்ச மிருத்யு சரீரம் எம் மிருத்யுன வேத அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்ப ஆழ்வார் அனைவரும் பகவானுக்கு தேகம், தேகம்னா சரீரம் சரீரம். அப்ப பெருமாளுக்கு தேகாத்மா அபிமானம் இது ஞானம். பெருமாளுக்கு தேகாத்மா அபிமானம் ஞானம். நமக்கு தேகாத்மா அபிமானம் இருந்ததுன்னா அஞ்ஞானம்னு பேரு. நாம் சுவாமி இந்த தேகத்தை நன்னா போஷிக்கணும், நன்னா பாதுகாக்கணும், நன்னா இதுக்கு என்ன தேவையோ நான் இது ஆசைப்படலன்னா படப்படாது. பகவான் தன்னுடைய தேகத்தை நன்னா போஷிக்கணும், நன்னா பார்த்துக்கணும், இதுக்கு எந்த குறையும் வரப்படாது. அது பார்க்கலாம்னா பார்க்கலாம். அது என்னமா சுவாமி எங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்றேன், சரீரத்தை பார்க்காத ஆத்மா பாருன்னு சொல்றேன். அவர் பகவான் என்ன பண்ணிருவான், அவர் சரீரத்தை பார்க்காம ஆத்மாவை பார்க்க வேண்டியதுன்னா அவர் சரீரத்தை பார்க்கலன்னு நாம இல்லை. அப்ப அவருடைய சரீரமா யார் இருக்கும், நாம் இருக்கும். அவர் சரீரமா நாம் இருக்கிறபடியாலே தேகாத்மா அபிமானம் என்பது பகவானுக்கு ஞானம். தேகாத்மா அபிமானம் நமக்கு இருந்ததுன்னா அது அஜ்ஞான பேரு, அது அஜ்ஞான பெரியா. அப்ப நமக்கு ஆத்மாவும் தேகம் ஒன்றல்ல. ஆனால் பகவானை பொறுத்தவரையும் அவருடைய சொரூபமும் தேகமும் ஒண்ணு கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய சொரூபமும் தேகம் ஒண்ணுகள்ல. அப்ப ஆத்மாக்கள் அனைவரும் பகவானுக்கு தேகம். எப்படி சொல்றது? சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மம். சேத்தனங்கள் என்ன அச்சேதனங்கள் என்ன விசிஷ்டம் கூடி இருக்கணும். சேத்தனம் கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது இல்லை, அதுதான் விசிஷ்ட அத்வைத்தம். அத்வைத்தம் தான் நம்மளோடது. அத்வைத்தம் ரெண்டாவது இல்லை. சங்கராச்சாரியம் அத்வைத்தம் சொல்றார், சுவாமி ராமானுஜரும் அத்வைத்தம் சொல்றாரு. ஆனா அந்த அத்வைத்தத்துக்கு இந்த அத்வைத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இது விசிஷ்ட அத்வைத்தம், அது வெறும் அத்வைத்தம். வெறும் அத்வைத்தம்னா பிரம்மத்துக்கே ரெண்டாவது இல்லை, அது சங்கருடைய நிலை. இங்க விசிஷ்ட அத்வைத்தம், கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது இல்லை. ஆக மொத்தம் ரெண்டாவது கிடையாது. சங்கராச்சாரியும் ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்றார், சுவாமி ராமானுஜாச்சாரியும் ரெண்டாவது கிடையாது சொல்றார். ஆனா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? அது பிரம்மத்துக்கே ரெண்டாவது கிடையாது அத்வைத்தம். கூடின பிரம்மத்துக்கு கூடினு சேர்த்துடணும்.
கூடின பிரம்மத்தின சேதனங்கள் என்ன அச்சேதனங்கள்னா இது இரண்டும் கூடின பிரம்மத்துக்கு இரண்டாவது கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் இங்க அதான் விசிஷ்ட பிரம்மம் தெரிவிக்கிறார். ஆக சித்தன்ன அச்சித்தன்ன இவைகளோடு பிரம்மம் கூடி இருக்குமானோ அப்ப பகவானுக்கு தேகாத்மா அபிமானம் கூடும். கண்ணோட தேகாத்மா அபிமானம், தேகாத்மா அபிமானம் பகவான்கிட்ட இல்லைன்னா நாமெல்லாம் அத்தனைதான் அவ்வளவுதான். ஏன்னா அத்தனை பேர் நம்ம தேகம் தான், நம்ம அத்தனை ஜீவாத்மாவும் பகவானுக்கு தேகம். அப்ப தேகம்னா சரீரம். அப்படி இருக்க செய்து அவர் இந்த சரீரத்து மேல அபிமானம் வைக்கணும்னு வச்சுக்க நாம எங்க போறது? போக முடியாது. அப்ப தேகாத்மா பகவானுக்கு கூடும். அப்ப நமக்கு தேகாத்மா கூடுமானா கூடாது. நமக்கு தேகாத்மா அபிமானமும் கூடாது. தேகாத்மா அபிமானம் வந்தாலே அநேகமா ஐஸ்வர்யார்த்தியம். அப்ப சரீரத்தை பார்த்துருவோம். சரீரத்தை பார்த்த உடனே என்ன, இந்த சரீரத்துக்கு எது தேவையோ அதை பார்த்துட்டு இருக்கோம். அதைத்தான் பண்ணுவாங்க, எதுவும் பண்ண மாட்டோம். அப்ப தேகாத்மா அபிமானம் நமக்கு கூடாது. அப்ப பெரும்பாலும் தேகாத்மா அபிமானம் எல்லா ஆத்மாக்களும் என் தேகம் நினைக்கிறார். அப்ப நம்முடைய எல்லா ஆத்மா இருக்கு இல்லையா, லோகத்தின என்பது கண்ணளத்து ஒன்பொருள் நீரில வன்புகள் நாரும் தின்கடல் செய்யறன்னு எத்தனை ஆத்மாக்கள் இருக்கோ, சேத்தனங்கள் என்ன அச்சேதனங்கள் என்ன இரண்டுமே பகவானுக்கு தேகமா இருக்கணும். அப்ப இதெல்லாம் பெருமாளுடைய தேகாத்மா அபிமானம். அப்ப அந்த நிலை இருக்கவேதான் நம்மாழ்வாரை விட்டு அவர் போகிறது கிடையாது. என் சரீரம் என் சரீரம், நம்மாழ்வார் யாரு? என் சரீரம். அப்ப நாமெல்லாம் அவர் சரீரம் இல்லையா? சரீரம் தான், சந்தேகமே இல்லை, என் சரீரம் தான். அப்ப நம்மாழ்வார் போல என்னையும் நல்லா அந்த தேகாத்மா அபிமானம் என்னையும் பாப்பாருன்னா பாப்பார். பார்க்கலையே சுவாமினா, நம்மாழ்வார இல்லையே. நம்மாழ்வார இருந்தா பாப்பார். உடனே என்ன கேட்போம்னா, அப்ப அவரை முதல் பார்க்கிறார். அவரும் சரீரம் நானும் சரீரம், நம்மாழ்வாரும் சரீரம் பகவானுக்கு, அடியேனும் சரீரம். அவன் நம்மாழ்வார பாக்குற மாதிரி என்ன பார்க்கலையே சுவாமி. பாக்குறேன்னா நானும் சரீரம் தானே. சில பேர்லாம் சொல்லுவா பாருங்க, ஆத்துல 4 குழந்தைகள் இருப்பா. 4 குழந்தை இருக்கச்சு சில தகப்பனார் தாயாருக்கு சில குழந்தை கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். அதுக்காக இன்னொரு குழந்தைய தள்ளிட்டாருன்னு அர்த்தம் இல்லை, கொஞ்சம் அதீதமா பிடிக்கும். ஏன்னா சொல்படி கேட்பா, தகப்பனாருக்கு அனுகூலமா இருப்பா, குடும்பத்துக்கு அனுகூலமா இருப்பா, தான் என்ன படிக்கணுமோ என்ன பண்ணுமோ அதெல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு இருப்பா, அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நன்னவா இருப்பா. அப்படிலாம் இருக்கிறதுனால அந்த குழந்தை மேல கொஞ்சம் பாசத்தை காட்டு வரணும். உடனே மொத்த குழந்தை அது என்ன அவர்கிட்ட மட்டும் ஒவ்வொன்று இருந்துட்டு இருக்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா அவரை போல இருந்துருவா. அவரை போல இல்லைன்னா இருக்க மாட்டேன் இல்லையா? அதே போல நம்மாழ்வார் போல இருக்கணுமானும் இருந்தா அதே போக்கிய வஸ்து நம்மகிட்ட வந்துடும். இது சொல்ல வந்தேன்ல, அது மாதிரி இருக்குதா இல்லையா? நம்மாழ்வாரின் போகம், நம்மாழ்வாரும் போகமா அவரை பார்ப்பதற்கு காரணம் என்ன? சரீரம் தேகமான விடப்பா. ஆழ்வாருக்கு பெருமாளை காட்டிலும் இனிமை சொல்லப்பட்டது. ஏன் இப்படி சொல்லப்பட்டது? பகவானாலேயே ஆழ்வாருடைய திருமேனி போக்கிய வஸ்துன்னு சொல்லிட்டாரு. வேற யார் சொல்லணும்? இதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாதுன்னு. அப்படி இருக்கச்சு அந்த பகவான கண்ணனே ஆழ்வார் தான் போக்கிய வஸ்துன்னு சொல்லிட்டாருனோ. அதனால்தான் அந்த போக்கியவ சொல்லப்பட்டபடியாலே அந்த போக்கிய வஸ்து எங்க கண்ணனே தெரிவிக்கிறான். வாசுதேவ சர்வம் சமாத்மா சுதுர்லபகம். வாசுதேவனே அப்படிப்பட்ட வாசுதேவனே பரிபூர்ணன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்காச்சு வாசுதேவ பகவான் 6 கல்யாண குணங்களோடு பூர்ணன். வாசுதேவோசி பூர்ணகா எடுத்துருக்கா. வாசுதேவேசி இந்த வியாக்கியானது. இனி அந்த பகவத் விஷயத்துக்கு வாசுதேவேசி பூர்ணகா இருக்கிறபடியே ஷாட்குண பூர்ணதா இருப்பது ஒரு பரா அவஸ்தை உண்டு. அதோடைய சௌசல்யாதி குணபூர்ணையாய் இருப்பதொரு அவதார அவஸ்தை உண்டு. அந்த பரத்வம் பார்க்கலுடைய ஸ்தானத்திலேயாய் அதில் அமிர்த கலசம் போல ஆயிட்டு அந்த அவதார அவஸ்தை இருப்பது. இப்ப இந்த வாசுதேவேஷு பூர்ணகானா வாசுதேவ பகவான் பரத்வம் வியூகம். வியூக வாசுதேவனுக்கு 6 விதமான கல்யாண குணங்கள் உண்டு. ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், இந்த 6 குணங்கள். இதைத்தான் ஷாட்குண பூர்த்தின்னு சொல்லுவார். ஷாட்னா 6, ஷாட்குண்ய பூர்த்தின்னு சொல்லுவாரியா? அப்ப பரத்வம் என்பது சிவைப்பட்ட நமது உயர்ந்த இடம், அதுக்கு மேல மேம்பட்டது கிடையாது. அந்த அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானம் பரத்வம், ஸ்ரீவைகுண்டம். அது சரி சுவாமி, அது ஒண்ணுமே இல்லைங்கிற அளவு ஆயிடுத்தது சௌசீல்யம். சௌசூல்யம் என்ன? மிக தாழ்ந்தவனோடு அது ஒன்றோடு ஒன்று கலப்புதான் சௌசீல்யம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப பரத்வத்தை காட்டிலும் சௌசீல்யத்துக்கு என்ன உண்டு? அத்தனை தூரம் வைப்பு உண்டு. ஏன்னா
பரத்வத்துக்காவது ஒரு எல்லை நிலம் காணலாம். சௌசீலியத்துக்கு எல்லை நிலம் காண முடியுமா? காண முடியாது. அப்ப அவதார அவஸ்தை உண்டு. அதுக்கு மேல அவதாரம். பரத்வம், வியூகம், விபவம். வியூகம் வந்து அவதாரம். அந்த அவதாரத்துக்கு எப்படி இருக்கு? பரத்வத்துல மேன்மை. என்ன மேன்மை? ஞானபல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, சேஷன். ஆனா அதை காட்டிலும் எளிமை எங்கன்னா அர்ச்சாவதாரத்துல. ஆனா நம்ம அர்ச்சாவதாரத்துக்கு நமக்கு பிரகிருத்தம் இல்லை. அடுத்த அவதாரத்துல கண்ணனை பத்தி தான் நம்ம பார்க்கணும். கண்ணை பத்தி பார்க்கணும், அவதாரம் எடுக்கணும். அப்ப பரத்தத்தை காட்டிலும் எளிமை எதுன்னா அவதாரம். அங்க இருக்கார் அவாட்சநாதரகான்னு ஒருத்தரையும் கணிசிக்க மாட்டார். யாரா வந்தோம் சில ராஜாக்கள்லாம் இருக்கா இல்லையா, ஓஹோன்னு இந்த புலவர்கள்லாம் பாடுவா. நல்லா பாட்டு பாடுறா, நான் பாட்டுலாம் வாங்கிடுவேன். வாங்கிட்டு என்ன பண்ண, பரிசை இவர் கையால கொடுக்கலாமோ அப்படின்னு வாயால் கூட சொல்ல மாட்டார். அப்படி கையால் அப்படி காமிச்சுட்டான்னா யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுக்கணும். அது மந்திரியா இருக்கலாம், யாரோ ஒருத்தரா இருக்கலாம் வச்சுக்கோ. அந்த அரசாங்க சிப்பந்தி தான் அவ கொடுக்குறா இல்லையா, அந்த அளவுக்கு பெரிய அவாக்கியநாதரா ஒருத்தரையும் மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட பெரிய நிலையில் இருக்கச்சே அவர் இறங்கி வராரு. ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நவனிகேதனகா நாகவல்யங்கம் ஸ்ருத்த ஆகத்தோ மதுராபுரனே இறங்கி வந்தாரணும். அப்ப அந்த அவதாரத்துக்கு எத்தனை எளிமை இருக்கணும், அந்த எளிமையை தான். அப்ப பரத்தத்தை காட்டிலும் அவதாரத்துக்கு ஏற்றம் உண்டு. ஏன்னா என்னைக்குமே எளிமை பெருமை. எளிமை தான் என்னைக்குமே. பெரிய ரொம்ப பெரியவர் 8 கட்டு அவருக்கு காவலாளி போட்டு அவ்வளவுதான் இருக்கா, நான் போய் பார்க்கணும் என்ன பார்க்கறது. அதே அவருக்கு சுலபமா என்கிட்ட வந்துட்டாருன்னா அதுதான் அவருக்கு இருக்க வைபவம். அதே வைபவம் அந்த பரவாசுதேவன் இப்ப என்னவா வந்திருக்கார், அந்த பரவாசுதேவன் இப்ப அவதாரத்துக்கு கண்ணன அவதாரம் பண்ண இருக்கணும். அப்ப அந்த பரவாசுதேவனை காட்டிலும் அவதாரத்துக்கு ஏற்றம் சொல்றாங்க. இதுக்கு ஒரு திட்டான்னு சொல்ற. இதுக்கு ஒரு திட்டான்னு சொல்றான். அந்த அவதாரத்தை காட்டிலும் இந்த இதாவது பரத்வத்தை காட்டிலும் அவதாரத்துக்கு ஏற்றம் இருக்குமோ. அந்த ஏற்றம் சுவாமின்னா இப்ப 10 படி பால் அடுப்புல ஏற்றிடும். ஏற்றி உடனே என்ன ஆயிடுச்சு, ஆனா கிண்டி 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 திரட்டு பால் ஆடணும். இப்ப இந்த திரட்டு பால் உயர்த்தியா 10 உயர்த்தியா அவன் என்ன சொல்ல சந்தேகமே இல்லை. அதுல வந்து 10 படி பாலை காட்டிலும் திரட்டு பால் தான் உயர்த்தி அப்படின்னு. அதை போல பரத்வம் தான் என்னது 10 படி பால் போல. அதுல அவதாரம் எது, அந்த அவதாரம் தான் திரட்டு பால் போற. அப்ப பிரத்வத்தை காட்டிலும் அவதாரத்துக்கு ஏற்றம் தெரிவித்து சரி திரட்டு பால். ஆனா மற்ற அவதாரங்களுக்கு எத்தனையோ அவதாரங்கள், மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கட்சியமானான் மற்ற அவதாரங்களா இருக்கு இல்லையா. மற்ற அவதாரங்கள்லாம் 10 படி பால் வச்சுக்கும். அதுல எது திரட்டிப்பால்? மற்ற அவதாரத்தை காட்டிலும் அதுல திரட்டிப்பால் கிருஷ்ணாவதாரம் தான். ரொம்ப நல்லா உருவகப்படுத்தியிருக்கார் அழகிய மணவாள பெருமான் நாயனர். முதல்ல பரத்வத்திலிருந்து அவதாரம், அந்த அவதாரத்துக்குள்ளே எந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் திரட்டிப்பால். அப்ப கிருஷ்ணாவதாரம் திரட்டிப்பாலா வருது. ஏனைய அவதாரங்கள்லாம் 10 படி பாலை போல, கிருஷ்ணாவதாரம் இது திரட்டிப்பாலை போல. சரி சுவாமி, அந்த கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே நிறைய விளையாட்டுக்கள் சேட்டிதங்கள்லாம் இருக்கணும். 1 2 இல்ல எத்தனையோ இருக்கு. எத்தனை சேட்டிதங்கள் இருக்கு? அந்த சேட்டிதங்கள் எல்லாமே 10 படி பால் போல. 10 படி போனா கீதோபனிஷத்தும் சேட்டிதங்கள் தான். அப்ப எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் 10 படி பாலை போல சேட்டிதங்கள். அப்ப அது எது சுவாமி? அந்த 10 படிய பாலை காய்ச்சி திரட்டு பால் வரணும். அந்த திரட்டு பால் எதுன்னா ஒண்ணுமில்ல, நவநீத சூரியம் வெண்ணைக்காடும் பிள்ளையார் வெண்ணெய் உண்ட வாயனாய் அதேபுர எச்சிரம் உரையோடு இணைஞ்சிருந்து எங்கி எளிவேன்னு அந்த வெண்ணைக்காடும் பிள்ளையா இருந்துட்டானோ அதுதான் திரட்டுப்பாலை போலன்னு. ஆக கிருஷ்ணாவதாரத்தில் இளம்பெண்மையான நவநீத சௌரியம் பண்ணானோ அந்த நவநீத சௌரியம் தான் இருக்கிறதுலயே அவதாரத்திலே சிறந்தது. அதனாலதான் அந்த மோகங்கதரானார் ஆழ்வார் எதற்காகன்னா கிட்டத்தட்ட 120 வருஷங்கள் சுவாமி கண்ணனம் பெருமான் இந்த லோகத்திலே ஆச்சரியமா இருந்தானோ அந்த 120 வருஷத்துக்குள்ள எது சுவாமின்னா வெள்ளை களவாடினானோ. அந்த வெள்ளை கடவாடி அந்த நவநீத சோரியம், அந்த நவநீத சோரியம் தான் சிறதன் தெரிகிறது. ஆக
உதிகளில் வெண்ணெய் களவாடினான். அது மட்டும் இல்ல, எங்கெங்க பெண்கள் இருக்கோ அவெல்லாம் களவாடிட்டான். பெண்களையும் களவாடுகிறான், வெண்ணையும் களவாடுறான். இரண்டையும் என்னன்னா நன்னா கண்டு போந்த அவதான வீரை. இதெல்லாம் என்ன, இந்த ரெண்டுமே கிருஷ்ணாவதாரத்துக்குண்டான வைபவம்னு சொல்லப்படுகிறது. சுக்கராச்சாரம் மன்னா எடுக்கிறார். அந்த மாதிரி இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்துக்கே இருக்கக்கூடிய நிலை. ஆகவே எல்லா அவதாரங்களை காட்டிலும் பரம போக்கியம் எது? கிருஷ்ணாவதாரம். ஆனா அந்த கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளேயே இப்ப நம்ம ஒரு கணக்கு பார்த்தோம்னா, ஒரு படிக்கட்டு பார்த்தோம்னா, பரத்வம், பரத்வத்திலிருந்து வியூகம், வியூகத்திலிருந்து விபவம், விபவத்திலேயே கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே எல்லா சேட்டுதங்கள் அவதாரங்களுக்குள்ளே நவநீத சூரிய விருத்தாந்தம் இருக்கு இல்லையா, அதுதான் ஏற்றம் படைத்தேன்னு சொன்னாரனோ. அப்படி இருக்க செய்து இப்ப ஆழ்வார் என்ன பண்ணான்னா, அந்த நவநீத சூரிய விருத்தாந்தத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார். நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வார் இருக்கார். இப்ப திரட்டு பால் எங்க வந்துட்டு, முதல் திரட்டு பால் பரத்தம். அப்படியே மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதை நன்னா கேட்டதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னமா அழகிய மணவாள பெருமான் நாயனா எழுதியிருக்கார். திரட்டு பால், முதல் திரட்டு பால் இது பரத்துவம். அந்த பரத்துவமே திரட்டு பால் இல்லாம வெறும் 10 படி பாலா வச்சுருக்கோம். அப்ப எங்க சுவாமிச்சு வியூகம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பாடல் வந்தாச்சு. சரி சுவாமி, அங்கிருந்து அவதாரத்துக்கு வரணும். அவதாரம் தான் என்னதாச்சு, அந்த வியூகம் என்று சொல்லக்கூடிய திருப்பாட்கள் 10 படி பாலா எடுத்து அங்கிருந்து கிளம்பி வந்து இங்க அவதாரங்கள் திரட்டு பாலா எடுத்து. சரி சுவாமி, அவதாரங்கள் எத்தனையோ இருக்கு. அது அத்தனையும் 10 படி பாலா பண்ணி மேற்கொண்டு அந்த அவதாரத்துக்குள்ளேயே கிருஷ்ணாவதாரம் திரட்டிப்பார். சரி, அந்த கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே எத்தனையோ லீலைகள் இருக்கு, எத்தனையோ சேட்டிதங்கள் அவதாரங்கள் இருக்குன்னா, அந்த எத்தனை அவதாரங்கள் சேட்டிதங்கள் இருக்கோ அதெல்லாம் 10 படி பால். அந்த 10 படி பாலுக்குள்ளே நவநீத சௌரிய விருத்தாந்தம் தான் திரட்டிப்பால். அதனால இது திரட்டிப்பாலா இருக்கிறபடியாலே அந்த திரட்டிப்பாலே அனுபவிக்கன்னு ஆசைப்பட்டார் யாரு? சுவாமி நம்மாழ்வார். அப்ப நவநீத சௌரிய விருத்தாந்தத்தை அவதானத்தை நம்மால் அனுபவிக்க ஆசைப்பட்டார் தெரியுது. இப்ப திரட்டி பலந்துனா அந்த நவநீத அவதாரம் நம்மாழ்வார் எவ்வளவு அனுபவித்து இருப்பாரோ அதை காட்டிலும் திரட்டிப்பாலாக நம்மாழ்வாரையே மதுரகவியாழ்வார் அனுபவிக்க இருப்பார். அதுதான் கொண்டு வராரு. நம்ம பரத்வத்திலிருந்து நேரா நம்மாழ்வாருக்கு வந்துட்டோம். எங்க இருக்கோம்? கண்ணனம் பெருமானுடைய அந்த நவநீத சௌரிய விருத்தாந்தம் திரட்டி பால்னு வச்சுட்டோம். அந்த நவநீத சௌரிய விருத்தாந்தம் திரட்டி பாலா இருந்ததுனோ அதெல்லாம் கிடையாது. அந்த நவநீத சௌரிய விருத்தாந்தம் என்பது 10 படி பால். அதையும் காசம் காசியாசன் என்ன சொல்லுவோம்? நம்மாழ்வார்னு வருவோம். அப்ப நம்மாழ்வார் திரட்டிப்பாள். அந்த நம்மாழ்வார் என்ற திரட்டிப்பால் அனுபவிக்கத்தான் யார் வந்தார்? மதுர கவி. அதான் தெரியல. அப்ப மதுரை அனுபவிக்கிற இப்ப நம்மாழ்வார் திருவாய்மொழி எப்படி அனுபவித்தா சொல்ல மாறாரு? ஆசிரியமா மேல வாசிக்கிறேன், ஆசிரியமா வாசிக்கிறேன். அதோடைய சௌசூல்யாதி குணபூர்மையா இருப்பது அவதார அவஸ்தை உண்டு. அந்த பரத்தம் பார்க்கலனுடைய ஸ்நானத்திலேயாய் அதில் அமிர்த கலசம் போல ஆயிட்டு அந்த அவதார அவஸ்தை இருப்பது. அவதாரங்கள் தன்னிலும் கிருஷ்ணாவதாரம் அந்த அவதாரங்கள் தன்னை பிரத்யவஸ்தானியாகும்படி அத்தியந்த போகமாய் இருக்கும். கிருஷிர் பூவாசகா சப்தோச்ச நிவృతి வாசகா என்கிற வியக்தியாலே சூச்சகரமான வியக்தியிலே அதிலும் பக்வம் கிருஷ்ணனும் காட்டிலும் தந்தை காலில் விளங்கர வந்து தோன்றிய தோன்றல் பெண் தனியேனும் என் சிந்தை போயிற்று என்னும்படி முக்த கிருஷ்ணாபதானம் திருஷ்டி சித்தாபகாரமாய் இருக்கும். நவநீத சோகமும் நகர சோகமும் பன்னின அவதானமிரை இது உரிகளில் வெண்ணையோடு அறைகளில் பெண்களோடு வாசியர இரண்டையும் களவு கண்டு போந்த அவதானமிரை இது ஆயிட்டு அவதானங்கள் போக்கியதமாய் இருப்பது. எங்க தெரிவிக்கிறார்கள்? வாசமா தெரிவிக்கிறார்கள். நவநீத விருத்தாந்தத்தை நம்மாழ்வார் அனுபவித்தார். அந்த நவநீத விருத்தாந்தத்தை அனுபவித்த நம்மாழ்வாரையே அனுபவிக்கிறார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். சரி சுவாமி, இப்ப மதுரகவி திருவாழ்வை அனுபவிச்சார்னா முதல்ல பரத்துவம் சொன்னார். முதல்ல உயர்வர உயர்நலம் உடையவன் எவரவன் மயர்வர மதிரம் அருளினவன் பரத்தத்தை சொன்னார். பவத்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் வியூகம் சொல்லி அதுக்கப்புறம் அவதாரங்களை சொல்லி அவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்தை சொன்னாரனும். எங்க சுவாமி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு? அந்த கிருஷ்ணாவதாரத்துக்குள்ள நவநீத சௌரிய விருத்தாந்தம் சொன்னாரனும். எங்க நீங்க சொல்லிட்டே போறீங்களா? எங்க சொல்லியிருக்கா? பரத்துவம் போது சொல்லப்பட்டதுங்க. பரத்வே பரத்வம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன்
துயரடி சுடரடி தொழிதரன் மரணனை முதல்ல பரத்துவ சொன்னார். அப்ப அனைத்துக்கும் காரணம் ஜெகத்கால வசு ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிட்டார். அப்ப அவனே பரத்வருடைய சொல்லியாச்சுன்னா அந்த பரத்வ யார்? ஏன்னா முதல் பாட்டுல யாருன்னு பேரே கிடையாது. முதல் பாட்டுல மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 20 பாசுரம் வரைக்கும் நீங்க திருவாய்மொழி சேவிச்சன்னா யார் 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 யாருன்னு நமக்கு சந்தேகமா இருக்கும். வெறும் அவரவர்கள் பண்ணக்கூடிய காரியத்தையும் அவரவர்கள் பண்ணக்கூடிய சேட்டிதங்களையும் அவரவர்களுடைய இவர்தான் 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 பிரதான காரணம், இவர்தான் காரணம் வஸ்து, இவர்தான் காரண வஸ்துன்னு சொல்லிவார். இவர்தான் இவர்தான் அவர் யார் எங்க சொல்லித்தது? என்பெரு கண்ணலத்து ஒன்பொருளீரில வன்புகள் நாரணன் தென்கடல் சேரனே முதல் 10 2ஆம் திருவாய்மொழி 10வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார். என்பெரு கண்ணலத்து ஒன்பொருளீரில வன்புகள் நாரணன் தென்கடல் சேர. அப்ப பரத்துவமுடையவன் முதல் 10 தெரிவிக்க முதல் 10 முதல் திருவாய்மொழி அந்த பரத்துவமுடையவன் யார் என்று கேள்வி வர அந்த கேள்விக்கு சமாதானமாக முதல் 10 2ஆம் திருவாய்மொழி விடுமின் முத்தமும் வீடு செய்து என்கிற பதிகத்திலே 10வது பாசுரமாக அமைத்தார். என்பெரு கண்ணலத்து ஒன்பொருளீரில வன்புகள் நாரணன் தென்கடல் சேரன்னு முடிச்சார். அப்ப நாராயணன் தான் சப்தவாட்சியனாக சொன்னார். அப்ப கீழே சொன்ன சப்தம் யார் சுவாமி? பரத்தோன்னு சொன்னது யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் முடிச்சார். முடிச்ச உடனே அந்த நாராயணன் சொல்ல அந்த நாராயணனுக்கு அடையாளம் சொல்றவனும் என்னைக்குமே சுவாமி இன்னார் இன்னார் இன்னார்னு சொல்றவனும் அவர் யார் சுவாமி? அநேகமா இன்னைக்கு நிறைய பேருக்கு அவருடைய தர்மபத்தினி சொன்னதான், ஓ அவருடைய பர்த்தாவா அப்படி சொல்லுங்க, அவர் பேரை சொன்ன ஒண்ணுமே புரியல. அநேகமா இன்னைக்கு லோகத்துல அப்படிதான் அதிகமா இருக்கு. பாரியா பேரை சொல்லி இந்த பாரியா இன்னாருக்கு இவர் பர்த்தா அப்படின்னு அப்படி சொல்லுங்க, அப்பதான் நமக்கு புரியறது சொல்லணும். இது முதல்ல ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக பகவான் தான். அது என்னவா சுவாமி ஏற்படுத்தி அவருக்கு என்னன்னா, சரி சுவாமி அந்த பரத்தம் நாராயணன் சொன்னனே அந்த நாராயணனுக்கு என்ன அடையாளம்? இன்னான்னு சொல்லணும், இணையான்னு சொன்னோம். அப்ப சுரூப நிரூபக தர்மம் நிரூபித சுரூப விசேஷம் ரெண்டுமே சொல்லணும். அப்பன்னா இன்னார்னா அவரா அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவருக்கு உண்டான குணநலங்கள் என்ன, அதான் இணையார்னு பேரு. அப்ப இன்னார்னு சொல்லணும், இணையார்னு சொன்னோமோ பரத்தொங்கு பகவான் 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 நாராயணன் நாராயணன் சொல்லிருக்கணுமே. அவர் யார்? அவருக்கு உண்டான அடையாளம் என்ன? அதத்தான் முதல் 10 3ஆம் திருவாய்மொழியாலே பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கு கரிய வைத்தகன் மலர்மகள் விரும்பும் நம் மரும்பெறலடிகள் மற்றொரு கடவெண்ணை கலவினில் உறவிடையா கொண்டு எத்திரம் அவர் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் தெரிவித்தாரையா, அதான் அடையாளம். அப்ப ஸ்ரீயப்பதின்னு பேரு, ஸ்ரீயப்பதின்னு அடியாளம் வந்துட்டோம். அப்ப ஸ்ரீயப்பதி அடையாளம் வந்தோடனே அப்ப திருவாரூர் பிராட்டி அடையாளமாக கொண்டப்பட்டது. அப்ப பகவான் ஸ்ரீயப்பதி. அந்த ஸ்ரீயப்பதிக்கு இப்ப எளிமையான தன்மை என்ன? எளிமையான தன்மை என்ன? ஆசிரியர்களுக்கு எளியவராக இருக்கும். பத்துடை அடியவருக்கு எளியவன், பக்தர்களுக்கு எளிய பக்த வத்சலன், பக்தர்களுக்கு எளிமையாக இருக்கிறானோ. அப்ப ஆசிரியக்க வந்தவர்களை விடுவதே இல்லை. யாரெல்லாம் பகவான் திரும்பிய பத்திரன்னு வராளோ அவள் விடுறானா விடுவதே இல்லை. இப்ப பின்னாடினா அந்த ஆசிரியர் அந்த பக்தை தான் ஒண்ணு கட்டுறா. என்ன கட்டுறா? யசோதா கட்டின்னு இருக்கா. கட்டு உண்ண பண்ணிய பெருமாயன். இப்ப யசோதை கட்ட ஆரம்பிக்கிறா. கட்ட ஆரம்பிச்சுன்னு அது என்ன கட்ட ஆரம்பிக்கிறது இல்ல, கட்டிட்டா. கட்டி முடிச்சோடனே அவன் கடையணும், தயிர் கடையணும். அந்த தயிரை கடைய ஆரம்பிச்சுன்னு அந்த கயிறை கடைய விடாம தடுத்துட்டே இருக்காங்க. கண்ணு தயிரை கடைய விடாம காசம் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனரும் குடலாச்சியர் திருப்பாய் பாசுரம். காசம் பிறப்பும் கலகலப்ப கைவே அந்த மாதிரி அப்படி 30 தீண்டிய வெண்ணையும் திருப்பாரு. அந்த வெண்ணையை கடையிறானோ அந்த வெண்ணையை கடைய விடாம என்ன பண்ணிடுறான்னா அப்படியே பிடிச்சுட்டே இருக்கான், தடுக்கிறான். ஏன்னா யசோதை ரொம்ப சிரமப்படுறான். அவளுடைய இடுப்பை பிடிச்சுப்பான். தாயாருடைய இடுப்பை பிடிச்சுட்டு பண்ணோம். அந்த இடுப்பை பிடிச்சோம் ரொம்ப நாளா கண்ணன் பறக்கல. கிட்டத்தட்ட இவா 2 பேருக்கும் விவாகமாகி கல்யாணமாகி 15 வருஷங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. நந்தகோபருக்கும் யசோதைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் குழந்தை பாக்கியமே இல்லை. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. 15 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தா என்னமா பாத்துப்பா சுவாமி, 2 வருஷம் இல்லைன்னால சிரமமா இருக்குன்னா அப்ப 15 வருஷம் இல்லைன்னா அதனால ரொம்ப தபாஸ் பண்ணி பித்த குழந்தையணும். அப்படிப்பட்ட குழந்தை என்ன பண்ணுது? இப்ப கடைய விடாம அப்படியே யசோடைய இடுப்பை பிடிச்சுட்டு இருக்கு. இது இடுப்பை பிடிக்கிறது மட்டும் இல்ல, பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் விடுக்கலாமையால் மெலிந்தேன் நான் தெரிவிக்கிறார். மெலிந்தேன் நங்காயினை
கிடக்கல் தொட்டு கிடியை விடுத்தும் உதரத்தை பாய்ஞ்சிலும் தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப தொட்டில போட்டா தொட்டில பேசாம இருக்க வேண்டியதுன்னு இருக்காது. தொட்டிலேயே உதைச்சுன்னா காலால உதைக்கிறது. திருக்காலாண்ட பெருமானேன்னு தெரிவிக்கிறாழ்வார். அந்த காலால் உதைக்கிறதுனா அந்த தொட்டிலாவது சாமானிய தொட்டிலா? நாம வாங்கி கொடுத்த தொட்டில், பிரம்மாவே கொடுத்த தொட்டில். சாமானிய தொட்டில பிரம்மாவே கொடுத்த தொட்டில். மாணிக்கம் கட்டி வைரவிட கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பெறமன் விடு தந்தான். ஆழ்வார் பாசம். பேணி உனக்கு பெறமன் விடு தந்தான் மாணிக்குரனே தாலேலோ வையமலந்தானே தாலே உடஞ்சிருக்கிறாய். இப்ப தொட்டில கண்ணன் இருக்க பிரம்மாவுக்கு தாத்தா கிடைக்கணும்னா பெருமாள் பெற்ற தந்தை இருக்கணும்னு எக்ஸலண்டா எடுத்துக்காரு. ஒரு உருவகப்படுத்துறார். பிரம்மாவுக்கு தாத்தா. அப்ப நான்முகனுக்கு தந்தை சிவன் நாராயணன். அந்த நாராயணை பெற்றுக் கொடுத்தது தானே இது எடுத்திருக்காருன்னா, வேதாந்த தேசிகர் ஒரு நிலை எடுக்கிறார். வேதாந்த தேசிகர் ஒரு சின்ன உக்தி எடுக்கிறார். என்ன எடுக்கிறான்னா, நரசிம்மன் அவதாரம் பண்ணது அங்கு அப்பொழுது அவன் வீய தோன்றிய சிங்கப்பிரான் பெருமை. நரசிம்ம அவதாரம் இந்த தூண்லிருந்து அவதாரம் பண்ணார். தேசிகர் நிறுத்தமா தெரிவிக்க வேதாந்த தேசிகர் இந்த தூணு பிரம்மாவுக்கு தாத்தா எடுத்துனர், பாட்டியா எடுத்துனர். பாட்டி பிரசவிச்சிட்டு ஒரு குழந்தைய. யாருக்கு சுவாமி பாட்டி? பிரம்மாவுக்கு பாட்டி. பிரம்மாவுக்கு பாட்டியெல்லாம் இருக்கால. நாராயணன் படைத்தான் நான்மகனை, நான்மகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தார் என்னும் சொல்லுவார். பிரம்மாவுக்கு தகப்பனார் இருக்கா சிவன் நாராயணன். அப்ப பிரம்மாவுக்கு தகப்பனார் சிவன் நாராயணுக்கு அப்ப பாட்டி எங்கிருந்து உருவா? வரவே வரதேனா ஏகோகவை நாராயணாசி நப்ரம்மா நேசானகா நைவேத்யாவா பிருத்திவின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்க. நாராயணன் மட்டும்தான் இருந்தான்னு சொல்லிருக்க. அப்ப நாராயணுக்கு யார் தாயார் தங்கனா இருக்கலாம்? இருக்காளே. எங்க சுவாமிக்கு அவதாரத்தில் என்ன அவதாரம்? நரசிம்ம அவதாரத்தும் போது தூணிலிருந்து அவதாரம் பண்ணணும் நரசிம்மர். அப்ப தூணு தானே பெத்து கொடுத்தது. அப்ப நாராயணன் பெற்றெடுத்தான் பிரம்மாவை. அந்த நாராயணனை பெற்றெடுத்தது தூண். இப்ப பிரம்மாவுக்கும் தூணுக்கு சம்பந்தம் என்ன? நாராயணன் தகப்பனார். அந்த தகப்பனாரே பெற்றெடுத்தது யாரு? அந்த தூண் தானே. அப்ப தூண் பாட்டி ஆகுமா ஆகாதான்? அதான் சொல்றாரு. அதத்தான் இப்ப வேதாந்த தேசிய திருங்கிறது. தூணு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த தூணு? அபோபலத்துல இருக்கக்கூடிய தூண். அந்த தூண் என்ன ஆயிடுச்சுன்னா பாட்டி ஆயிடுச்சான். பிரம்மாவுக்கு பாட்டி ஆயிடுச்சுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதத்தான் இங்க தெரிவிக்கிறார். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைச்சிடும். சரி, இவர் அப்படி குச்சிட்டே இருக்கலாம். குழந்தை, சில குழந்தை எல்லாம் அப்படி காலை ஆட்டிகிட்டே இருக்கும், ஆட்டிகிட்டே இருக்கும். ஏன் காலை ஆட்டுறதுன்னா பசியால ஆட்டலாம், இல்ல ஆசையால ஆட்டலாம், இல்ல பகவான் அந்த குழந்தைக்கு சில நேரத்தை அனுபவத்தை கொடுக்குறார். கிட்டத்தட்ட 6 மாசங்கள் வரைக்கும் அந்த குழந்தைக்கு அநேகமா பகவத் அனுபவம் இருந்துட்டு இருக்கும். சில பேர் நேரத்தா அந்த குழந்தையே சிரிக்கும், அந்த குழந்தையே அழுவும். ஒண்ணுமே ஒண்ணு இருக்காது. எறும்பு இருந்தா கிடைச்சிருமா? ஒண்ணு இருக்காது. அதுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்குறாரு. இதுக்குள்ள வந்தா அந்த மாதிரி கிடக்கில் தொட்டி கிழிய உடைக்கணும். சரி, இது மாதிரி தொட்டில போட்டா இது மாதிரி பண்ணிட்டு இருக்காளே தொட்டியே கிழிஞ்சு விடும் இருக்கு. பிரம்மா கொடுத்த தொட்டில் போயிடுமான்னு பயந்துட்டுன்னா இடுப்புல வச்சுட்டான். பெண்களுக்கு எல்லாம் இடுப்புல வச்சுக்கிறது ஒரு வழக்கம். இது வந்து அதுவும் இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லவே முடியாது. அந்த இடத்த கிணத்துல இருந்து குடத்துல தூக்கிட்டு வருவா, இடுப்புலதான் வச்சுட்டு தூக்கிட்டு வருவா. இந்த கிணறுன்னா என்ன சுவாமின்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்பெல்லாம் அதை சுவிட்ச் போட்டோம்னா அப்படியே குடா திறந்தா நேரம் வந்துட்டே இருக்கணும். இப்ப குடம்லாம் எங்க இருக்கு? அந்த இருக்குங்க. அப்ப என்ன பண்ணுவா பெண்கள்லாம்? இடுப்புல குடத்தை தூக்கிட்டு வருவா இல்லையா? அதே போல குழந்தைய தூக்கிட்டு வந்தா, குழந்தைய தூக்கிட்டு வந்தா இவருக்கு பிடிக்கல. கண்ணனுக்கு ஒரு காலாலே அந்த இடுப்பையே உதைக்கிறான். அப்படியே போட்டு உதைச்சுட்டு இருக்கான். சரி, இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சரி, புருஷாலாம் பண்ணுவாளும். புருஷாளுடைய மார்போடு அணைச்சுப்பா, இப்படி வச்சுப்பா. இந்த மார்போடு அணைக்கிறானோ அந்த மாதிரி மார்போடு அணைச்சு வைக்கணும். அணைச்சு போயிடலாம் பார்த்தா அதுவும் பிடிக்கல. இப்ப யசோதை என்ன பண்றா? இந்த மாதிரி கிடக்கில் தொட்டில் பெரிய உதைத்திரம். அதே போல இது மிடுக்கலாமையால் மெலிந்தேன் நான் தெரிவிக்கிறார். மிடுக்கலாமையால் தோல்விகிட்ட சொல்லுகிறார், நான் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன். நான் உதைச்சு இவ மெலிஞ்சு போயிட்டானா? இல்ல, கண்ணன் உதைத்தபடியால யசோதை மெலிந்தாள்னா இல்ல. ஓ, இப்படி உதைக்கிறானே இந்த சிறு பிஞ்சிக்கால், இந்த பிஞ்சிக்காலுக்கு என்ன ஆகுமோ வருத்தப்பட்டு விளைஞ்சிட்டு இருக்கான். உடனே என்ன சொல்லுவான்னா, அது குழந்தை உதைச்சு சுவாமி உதைச்சபடியால அப்படியே முடிஞ்சு போயிட்டாரு. அது அளவுல தாய்க்கு அந்த நிலை வரவே வராது. அப்ப தாய் எதனால இந்த பிஞ்சு காலை என்ன உதைக்கிறது? காலு கண்ணா ஆகுமோ என்ன நினைக்கிறாரியா? மிடுக்கலாமையால் மெலிந்தேன் நான் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா? அதைத்தான் இங்க தெரியும். ஆகா,
இப்படிப்பட்ட யசோதுடைய ஏறார் இடைநோவ திருவங்கையாழ்வார் யசோதுடைய இடையை கொண்டாடுறார். இடுப்பு இருக்கணும் இடை, அந்த இடைய ரொம்ப நன்னா இடுப்பை ரொம்ப திருவங்கையாழ்வார் கொண்டாடுறார். ஏன்னா இவ மத்த வச்சு கடையிறணும், காசும் திறப்பும் கலகலப்ப கைதேர்த்து வாசனரும் குழலாச்சுன்னு மத்த வச்சு நல்லா கடையிறா. கடையடிச்சு இடுப்பு இப்படி போகும் இப்படி போகும் இப்படி வருமோனும் அப்படி வந்துட்டே இருக்க செய்து அந்த இடுப்பு என்ன அழகா இருக்கு, என்ன அழகா இருக்கு. என்ன சுவாமி இப்ப இடுப்பை யசோத இடுப்பா ஏன் சுவாமி இத்தனும் வலிக்கு? ஏறார் இடைநோவன், ஏறார் ஏறார் வைகாசி, ஏறார் மதுர கவி. உதயசிரமார் பாசல ஒருத்தமும் ஏறார்னா என்ன அத்தனை தூரம் அந்த அந்த அழகு. அந்த அழகுன்னா எதனால யசோத இடுப்புக்கு அழகு வந்துச்சுன்னா கண்ணனுடைய கரஸ்பர்சம், கண்ணுடைய திருக்கைகள் அந்த இடுப்பை பிடிக்க இருக்கணும். அந்த இடுப்பை பிடிக்க பிடிக்க அழகு சொட்டுறது, அப்படிதான் அழகு வந்துடும். அதனால என்ன பண்ணா திருவங்கையாழ்வார் ஏடார் இடைநோவன் தெரிவிக்கிறாரியா. அப்படிப்பட்ட அந்த மோர் கடையும் போது தன்னன் கண் கைகளாலே இடையை பிடிச்சுட்டு இருக்கணும். சரி சுவாமி, கண்ணன் தான் இப்படிதான் இருக்கிறானே, நாம நல்லா தயிரை கடையணும்னா கடைய முடியாது. தயிர் நம்ம ஊர்ல தயிர் கடைகிற மாதிரிலாம் அந்த ஊர்ல தயிர் கடை முடியாது. நீங்க வடக்கு தேசம் எல்லாம் போனீங்கன்னா தயிரை கடையிலன்னா அவ்வளவு சுலபம் கிடையாது. நம்ம ஊர்ல கடைய முடியும், நன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்றது கையால. அதுக்குன்னு உபகரணங்கள் நிறைய வந்துருச்சு. அந்த சுவிட்சு போட்டா அதுவே கிடுக்கிட்டு என்ன பண்ணுமோ இப்பெல்லாம் அதுவே வெண்ணெய் எடுக்கிறது, எல்லாத்தையும் எடுக்கிறது, எல்லாம் பண்றது, எல்லாமே பண்றது இல்லையா. என்ன இருந்தாலும் சரி கைக்குத்தல் அரிசின்னு கேள்விப்பட்டுக்கணும். உமி எடுத்துட்டு ஏதோ பண்றாலும் அதுல கைக்குத்தல் அரிசிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏறாருன்னா வைபவம் அது எதுக்குமே கிடையாது. என்னதான் மிஷினை கொடுத்தாலும் கைக்குத்தல் அரிசியை கூட வராது. இன்னைக்கும் சில பேர்லாம் அதைத்தான் சாப்பிடுவாங்க, கிராமத்துல அது உண்மை. அதே போல இங்க தன்னை கடையிறாலும் கடைஞ்சிட்டு நீ வரால கடைய முடியல. ஏன் சுவாமி? ஒரு பக்கம் கண்ணனுடைய திருக்கைகள் தாயான யசோதுடைய அந்த இடுப்பை நல்லா கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு, கடைய விடாம பண்றது. அது என்ன கடையிறது, அப்படியே சாப்பிடலாமே அப்படின்னு கடைய விடாம பண்றது, அது ஒரு சிரமம். இன்னொரு சிரமம் என்னன்னா வெண்ணெய் கடையணும். அது என்ன சுவாமி, தயிரை கடையிறது பெரிய கஷ்டமானா? கஷ்டம். தயிரை கடையிறது என்ன சுவாமி கஷ்டம்? அதுக்கு பெரிய கஷ்டமே கிடையாதுன்னா இந்த ஊர்ல கடைஞ்சிடலாம், அந்த ஊர்ல கிடைக்க முடியாது. அது என்ன சுவாமி, இந்த ஊர் தயிருக்கு அந்த ஊர் தயிருக்கு வித்தியாசம் உண்டா? உண்டு. இந்த ஊர் தயிரை பார்த்தேன்னா நம்ம முகத்தை பார்க்கலாம், அந்த அளவுக்கு தயிர் நீர் மோர், அந்த அளவுக்கு இந்த தயிர் நம்ம ஊர் தயிர் இருக்கும். அந்த ஊர்ல நீங்க தயிர்னு போய் கேட்டோம்னு வச்சுக்கலேன், அவர் வந்து கடைக்கெல்லாம் போகணும், கடையில போய் கேட்டோம்னா உடனே ஒரு இலையை எடுத்துடுவார். இலையை எடுத்துன்னு கையில கத்தி எடுத்துடுவார். கத்தி எடுத்துட்டு அந்த தயிரை வெட்டி அப்படி இலையில போட்டு கொடுப்பார். சுவாமி இது என்ன, இது தயிரை குறையா ஏதோ நீங்க இது கூட அல்வா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி கெட்டியா இருக்கும். அத்தனை கெட்டியா இன்னைக்கும் உண்டு. இன்னைக்கும் பிருந்தாவனம் போறேன்னா அதே நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே அந்த தயிரை கடைய முடியுமா? முதல்ல கண்ணன் வேற இடுப்ப பிடிச்சுட்டு இருக்கான், மேற்கொண்டு தயிரையும் கட்டியா இருக்கு. அதைத்தான் தெரிவிக்கிற. அப்படிப்பட்ட மோர் கடையும் போது தன் கையால் இடபிடித்து சரி பண்ணிட்டு இருக்கானோ. அப்ப அப்படிப்பட்ட கெட்டியா இருக்கும் தயிர், இந்த தயிரை கடையத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. சரி சுவாமி, இவ்வளவு கஷ்டப்படுறாளே, இப்ப யாராவது ஆள் வச்சுக்கலாமோன்னு நாம ஆத்தெல்லாம் பெருக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், 10 பாத்திரம் தேய்க்கணும். ஆனா வேலைக்காரி வர சொல்லணும், பண்ணிடலாம் அப்படின்னு இல்லையா? அதே மாதிரி இருக்கணும், இவ என்ன பண்ணிருக்கணும், இவதான் பெரிய அந்த பிருந்தாவனத்துக்கு கோபுரத்துக்கு இவதான பெரிய ராஜதானியா இருக்கா. அப்படி இருக்கச்சது இவன் கூப்பிட்டா வரமாட்டாள், எல்லாரும் வந்துட்டு வரணும். வேலைக்காரை வச்சுட்டு பண்ணலாமான்னா பண்ண மாட்டான். வேலைக்காரை வச்சுட்டு பண்ணுவாரான்னா அதெல்லாம் பண்ணவே மாட்டா. ஏன் சுவாமி, என்ன சுவாமின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்காரு, வியாக்கியாத்தா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறாருன்னா என்ன பாருங்க, என்ன கேட்டுக்கோ. பெரியவா சாமி தெரிவிக்கிற என்ன தெரிவிக்கிறா, ஒரு பிராமணன் சந்தியாவனம் பண்ணுவதற்கு என்னைக்கு ஆள் வைக்கிறானோ அப்ப யசோதை தயிர் கடையத்துக்கு ஆள் வச்சுப்பாங்க. மறுபடியும் சொல்ல, சந்தியாவனம் பண்ணுமோன்னு திற்கால சந்தியாவனம் காணாமல் கோணாமல் கண்டும் பண்ணணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். காத்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணணும், மாத்தியானிகம் சூரியன் உச்சியில வரைச்சே பண்ணணும், சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்னாடி பண்ணணும், காணாமல் கோணாமல் கண்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்சு ஒரு பிராமணன் இல்ல நான் பண்ணல, நான் பக்கத்துல ஒரு ஆளை வச்சுட்டேன், எனக்கு வர நீ பண்ணிடும் அப்படின்னு யாராவது வைக்க மாட்டாரு, வைக்கப்படாது, வைக்கிறது கிடையாது. அது அன்னைக்கு அவ இன்னைக்கு வைக்கிறாளோ அப்ப யசோத இந்த தயிர் கிடையாது ஆள் போட்டு பார்த்துருக்கோம் இல்லையா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப வர்ண தர்மத்தை அவரவர்கள் தான் பண்ணணும். என்னுடைய வர்ண தர்மம்னு நான் பண்ணணும், அவளுடைய வர்ண தர்மம்னு அதெல்லாம் நான் என்னமா சுவாமி பண்ணுவேன். சில பேர் நான் ஆழ்வார் திருப்பி பத்தின்ட்டேன், பெருமாள் திருப்பி பத்தினேன்
ஆச்சாரத்தினுடைய பத்தினே வர்ண தர்மம் பண்ண வேண்டாம் கிடையாது. இந்த சரீரம் இருக்கிறதுக்கு வர்ண தர்மம் பண்ணியே ஆகும். வர்ண தர்மத்தை இதுக்கு எக்ஸாம்பிள் யசோதையே தான் பெண்ணா இருக்கா, பெண்ணா இருக்க செய்ததை விட அந்த பெண்ணுடைய வர்ண தர்மம் முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய் தெரிவிக்கிறார். அப்ப புண்ணா பண்ணினானோ முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய். அப்ப அந்த மத்த வச்சு கடையிறானோ கடையச்சே இவரால முடியல. மத்த என்ன பண்ணா சில பேர் நம்மகிட்ட அப்படியே ஒரு கயிறு சின்ன சின்ன மத்தா அந்த மாதிரி பெரிய மத்து அந்த மத்த மேலே அப்படியே சாஞ்சிட்டு வரலாம். சாஞ்சிட்டு அந்த சாஞ்சுண்டு அப்படியே கடைஞ்சிட்டு இருக்கா, அப்படியே சாஞ்சிருக்கா. இப்படி கடைய வெண்ணெய் வருது. வெண்ணெய் வந்த உடனே அந்த வெண்ணெயை சின்னாச்சு சுவாமி வெண்ணெயை காணும். வெண்ணெய் எடுத்து போட்டோம், கீழே போட்டு ஒரு பாத்திரத்தை போட்டோம். அடுத்து கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தா வெண்ணெயை காணும். வெண்ணெய்க்கு ஐயங்கவீனம்னு பேர். வேதாந்த எழுதிக்கிற ஆச்சரியமா சில விஷயங்கள் அவர் சுவாமி சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். வேதாந்த நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு. ஐயங்கவீனம்னு அப்படின்னு தெரிவிக்கிறார். நவநீதம் வேறு, ஐயங்கவீனம் வேறு. நவநீதம்னா நன்னா கெட்டிப்பட்ட வெண்ணெய், அதான் நவநீத சூரியன் சொல்றோம்னோ நன்னா கெட்டிப்பட்ட வெண்ணெய். ஆனா இந்த ஐயங்க வேணும்னா என்ன இருக்கும், வெண்ணெய் கடையிறவனும் நன்னா கடைஞ்சிட்டு இருக்கும். கடைஞ்சவன அப்படியே நீங்க அதை வெண்ணெய் எடுக்கிறது பார்க்கணும். நீங்க ஃபேக்டரிக்கெல்லாம் போய் பார்க்கப்படாது. நீங்க கிராமத்துக்கு போகணும், அங்க கிராமத்துல இருக்க பெண்கள் என்னன்னா கடையத்தை பார்க்கணும். கடையத்தை பார்த்து வெண்ணெய் அப்படி கையை அப்படி வச்சு எடுப்பா. அந்த எடுக்காச்சு அந்த வெண்ணெய் எப்படி இருக்குன்னா தலை இருக்கும், கெட்டியா இருக்காது. கெட்டியா இருக்கக்கூடியவன் கெட்டியான ரொம்ப கெட்டி கிடையாது, அது பிரிட்ஜில் வச்சுட்டா கெட்டியாயிடும். அது வேற. எடுத்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த பதத்தை விட கொஞ்சம் கெட்டிப்பட்டுடும். கொஞ்சம் கெட்டிப்பட்டதுதான் நவநீதம்னு பேரு. கெட்டிப்படாம அப்படியே எடுக்கிறோமோ அதுக்கு ஐயங்க வீணம்னு பேரு. தேசியம் எடுத்துட்டு வேதாந்த தேசியம் ஐயங்க வேணும். ஆனா வெண்ணெய் கடையும் கொண்டு இருக்கும் போதே ஒரு எடுக்கிறாருனோ அதுதான் கெட்டி, அவ்வளவுதான் கெட்டின்னு சொல்ல முடியாது. இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல செமி சாலிடுன்னு சாலிட், செமி சாலிட் இல்லையா, செமி சாலிடு நிலையத்தில் இல்ல, ஆனா கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அந்த நிலைக்கு இல்லையா, அந்த முப்போதும் ஒரு மாதிரி கெட்டியா இருக்குதுனோ அதைத்தான் கொஞ்சம் தளன்னு இருக்குமோ அந்த வெண்ணெயத்தான் இது ஐயங்க விழுந்துருவேன். அந்த வெண்ணெய் என்னாச்சு, மற்றொரு கடவெண்ணெய் களவினில் உறவிடையா கொண்டு எத்திரம் மற்றொரு கடவெண்ணெய். சுவாமி கடைவெண்ணெய்னா எந்த கடையில சுவாமி வாங்கினார்? கடைவெண்ணெய்னு ஆழ்வார் போட்டுக்காரன, கடைகிற போது வெண்ணெய் கடவெண்ணெய். கடவெண்ணெய்னா இங்க பக்கத்துல ஏதோ கடையில வித்துட்டு இருக்கா போட்டுருக்கு, அந்தந்த ஊத்துக்குள்ள வெண்ணெய் என்னன்னு வெண்ணெய்னு சொல்லிச்சுட்டு இருக்காங்க. அங்க சொல்லத கடைகிற போதே வெண்ணெய் கடை வெண்ணெய், கடையில வாங்கின வெண்ணெய் கிடையாது. ஆக அவர் கடைஞ்சிருக்கும் போதே வெண்ணெய் எடுக்கிறா இல்லையா, அந்த வெண்ணெய் எடுத்து பாத்திரத்துல போட்டா அடுத்த நிமிஷம் இப்படி திரும்பி பார்த்தா பத்திரத்துல வெண்ணெயை காணும். வெண்ணெயை காணும். அப்ப நாம தானே இதை கடைகிறோம். வெண்ணெயை காணாமே எங்க போய் எடுத்து யாரோ எடுத்துக்கூடும். அதுக்கு என்ன சொல்லுவா தெரிவிக்கிறார் யசோதை, என்ன தெரிவினா, ஏதோ தெய்வம் கொண்டு போய் போட்டுருக்கு, ஏதோ தெய்வம் கொண்டு போய் கொடுத்து அப்படின்னு கண்ணனை பாக்குற. ஏதோ தெய்வம் கொண்டு போய் எடுத்து போட்டுருக்குன்னு விசாரிச்சுட்டு கண்ணனுடைய கையையும் வாயையும் பார்த்தா அப்படின்னா தெய்வம் கொண்டு போயிடுத்துன்னு நினைச்சேன் அப்படின்னு என்ன பண்ணோம், சுவாமி தெய்வம் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு ஆகாசத்தை தானே பார்க்கணும். தெய்வம் கொண்டு போயிடுச்சு யாரையும் பார்ப்பல, பார்க்க மாட்டோம்னா. தெய்வம் கொண்டு போகணும் ஆகாசத்தை பார்க்கணுமானோ, எதற்காக கண்ணனுடைய கையும் வாயும் பார்த்தான்னா கண்ணன் தான் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அண்டால் தெரிஞ்சுக்கிறானோ. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் இருக்கு இல்லையா, இவன் தான் களவு பண்ணியிருக்கான், இவன் தான் திருடி இருக்கான் நன்னா தெரிஞ்சுட்டு இவனது வாயது கையதுவாக நன்னா பிடிச்சிட்டான். இன்னைக்குமே திருட்டு அப்படியே பிடிக்கணும். எப்படின்னா திருடும் போது பிடிக்கணும், வாயது கையதுவானா வாயில சாப்பிடச்சே பிடிக்கணும், கையில இருக்கச்சே பிடிக்கணும். வாயதை கையதை பார்த்தா கண்ணனும் கரை இவனை கட்ட வேண்டிதான். உடனே கைத்தை எடுத்தான், உடனே கைத்தை எடுத்திருக்கா. அந்த கைத்தை எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறா. சரி சுவாமி, கைத்தை எடுத்து கட்டாருன்னா ஒரு நல்ல கயிறா இருக்கதா, அது நுண் கயிறு, மெலிசான கயிறு. மெலிசான கயிறுனா சில கயிறுலாம் அப்படின்னு இதில் போட்டு விழுத்தெல்லாம் அறுத்துரும். அந்த அளவுக்கு மெலிசி, அந்த அளவுக்கு மெலிசான கயிறு, துல்லியமான கயிறு, நல்ல கயிறே கிடையாது. நல்ல கயிறு வேற இடத்துல இருக்கு. அதை எடுத்து இந்த குடத்துக்குள்ள சரி சுவாமி நல்ல கயிறு ஒழிஞ்சு கட்டலாமோன்னா கொண்டு வரதுக்கு ஓடிடுவானு. கண்ணன் காற்றில் கடியதாய் ஓடி போயிடுவானோ. அதனால கையில கிடைச்ச கைத்தை எடுத்து அப்படியே சேர்த்து கட்ட பாக்குறா. கட்டுற சின்ன உரலோடு சேர்த்து கட்டுற. அது என்னக்கு சுவாமி உரலோடு சேர்த்து கட்டணுமான்னா, ஆமாண்ணா ஏன்
உரலை பார்த்தாலும் இவனை பார்த்தாலும் ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கான். கண்ணனை பார்த்தாலும் உரலை பார்த்தாலும் ஒரே மாதிரி. என்ன கண்ணன் ஐஷன் நேர உரலுக்கு ஏன் எதுக்காகன்னா உரலும் அப்படி மேல பருத்து இருக்கு, நடு சிரித்து இருக்கு, கீழையும் பருத்து இருக்கு. அதே போல கண்ணனும் அந்த நிலை இருக்க உரலுக்கு. ஆனா உரலும் கருப்பு கண்ணனும் கருப்பு. அப்ப உரலுக்கு கொண்டு போய் உரலை கட்டினான். ஏன் சுவாமி உரல் பக்கம் போய் கட்டணும்? உரல் பக்கம் ஏன் எதுக்காக்கணும்? உரல் வேண்டாம். எத்திரம் உரலோடுங்கிற கண்ணன் திரும்ப போகுது. அந்த உரல் ஏன் நான் திருட போவானனும் திருட போச்சு. அந்த உரல் தான் அண்ணா உதவி பண்றதுதான். என்ன சுவாமி உதவி பண்றதுதான்? மேல இருக்கு. நாம என்ன பண்ணுவோம்? ஸ்டூல் போட்டுக்கோ, ஒரு பெஞ்சு போட்டுக்கோம். பெஞ்சு போட்டு மேல அங்க இருக்கு சுவாமி, ஸ்டூல் போட்டு எல்லாம் பெஞ்சு போட்டு ஜாகிரதையா கீழே வந்துருக்கோம்னு சொல்லிருக்கோம். அவளுக்கு கொஞ்சம் மேல உரியில வச்சுட்டு வரணும். வச்சான்னா அவங்க அவ்வளவு தூரம் ஒசரமா இருக்க மாட்டாளணும். அப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒசரமா ஏதாவது போடணுமோ, அந்த ஒசரமா போடுறதுக்காக இருக்கிறதுதான் உரல். அது பொத்த உரல்னு பேரு. அந்த உரலால அரிசியெல்லாம் குத்த முடியாது. அது போயிடுச்சு. அந்த உரல் போயிடுச்சு. அந்த உரல் வெறும் பாழா கிடக்கு. அது இது கண்ணனுக்குன்னே இருக்கு. அந்த உரலை வச்சுட்டுதான் இவன் அந்த உரல் மேல ஏறி வெண்ணையை திருடுறான். இப்ப என்ன ஆயிடுச்சு? இவன் திருடுவதற்கு உதவி பண்ணது எது? அந்த உரல் தானே. ஒரு விஷயம் தீவிரவாதிகள் இருக்கா. அந்த தீவிரவாதிகள் என்னென்ன பண்ணுவோம் பண்ணிட்டு அவளுக்கு சில பேர் உதவா பாருங்க. என்ன பண்ணுவான்? அவளையும் புடிச்சு போட்டுருவான். அவளுக்கும் தண்டனை உண்டு. யுத்தங்கிட்ட தீவிரவாதிகளை காட்டிலும் அந்த தீவிரவாதி உதவி பண்றாலும் அவளுக்கு தான் தண்டனை உண்டு. இப்ப இவ கண் திருடி இருக்கான். திருடினதுக்கு உதவி பண்ணது உரல். அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? 2 பேரையும் சேர்த்து கட்டணும். 2 பேரும் சேர்த்து கட்டணும் தான். இங்க இருந்து கண்ணன் ஆயிடுச்சு. உரல் எங்க இருக்கோ அந்த உரலை பக்கம் ஆயிடுச்சுன்னு போனான் உரல் பாருங்கன்னு. கண்ணன் திருட போகும்போது உரல் தானே எல்லாம் பண்ணிட்டு அதுல ஆயிடுச்சுன்னு போனான். அதனால் அது போல கண்ணனுக்கு உதவி இந்த உரலையும் சேர்த்து கட்டின யசோதை. இப்ப கண்ணன் அழ ஆரம்பிக்கிறான். கட்டின உடனே ஓன்னு அழ அடியின் சுருப்பம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஓன்னு அழ இப்ப நம்ம வியாக்கியானம் வாசிக்கணும். 2ஐயும் கலக்கொண்டு போயதாற்ற இதாகிட்டு அவதானங்கள் போக்கியமாக இருப்பது குணங்கள் உண்டிரே ராம விஷயத்தில் வெண்ணை உண்டு உரடியா புண்டி தீங்கற்பினை இதெல்லாம் முடிச்சாச்சு. அவதாரின் போக்கியத்தை இவர் உற்பத்தி பண்ணி ஆழ்வார் தம்முடைய பாடையா வைத்து முதல் திருவாழ்விலே சர்வ காரணத்துவாதி லட்சணமாக ஒரு வஸ்துவை சொல்லி அப்படிப்பட்ட வஸ்து ஏதேனும் அபேட்சையில் அனந்தரம் திருவாழ்விலே வன்புகள் நாரணம் தென்கடல் சேரே என்று நாராயண சப்தவாச்ச சொல்லி இவ்வஸ்துக்களுடைய ஏதேனும் அபேட்சையிலே மலர்மகள் விரும்பம் நம் மரும்பரடிகள் என்ற திருமார்பில் பிராட்டி அடையாளமாக சொல்லி இப்படி சுயப்பதித்துவத்தால் வந்த சர்வ உத்கர்ஷத்தை உடைய வஸ்து அனாசிரியதற்கு அரியதால் ஆசிரியதற்கு எளியதாம் இடத்தில் மற்றொரு கடவெண்ணை நெடுநாள் மடலுகின்ற பிள்ளை பெற்றவளாகையாலே துர்பலையாய் இவன் தான் மருங்கிருந்து மருங்கு தேப்புண்மாயப்படே மத்தார பட்டு கொண்டு என்னும்படி மத்திலே உடலை சாய்த்துடைத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்படி வியாக்கியானம் பார்த்துக்கணும். உடலை சாய்த்துடைத்து இப்படி நடையார் இப்படி கடையானிற்க செய்தே வெண்ணை படபடவென்ன களவு காண அவனும் இது கடியன் தெய்வம் கொண்டு போயிற்றோ என்று விசாரித்து இவனுடைய வாயும் கையுமாக பார்க்கும் கண்ணனென்னும் கருந்தெய்வமே களவு கண்டு போயிற்று. இவன் கல்லன் என்று வாயது கவியாத பிடித்து கிடந்ததொரு கயிற்றிலே பண்பும் இவள் களவுக்கு பெருநிலை நிற்கும் முரலோடு அணைத்து கட்ட இவனும் கட்டுண்டிருந்து அழுப்புக்கவாறே வாயென்று கையிலே கயிற்றை கொள்ள ஏறிட்ட குரலை இறக்க மாட்டாது இருந்து அழுது எங்கு வாயிற்று. இப்பிரகாரமோதா இருந்தது. இது பெருமையிலே முதலிடுமதோ எளிமையிலே முதலிடுமதோ என்று மோகங்கதரானாரிலே. அவர் மோகங்கதரானாருக்கு இவ்வளவு பெரிய வியாக்கியானத்தை நாயனார் தெரிவிக்கிறார். ஆனா அநேகமா கவசாரிகள் சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் வியாக்கியானத்தை வாசிக்கணும். இப்ப என்ன ஆயிடுத்து? இந்த இடத்துல கட்டின உடனே அழ ஆரம்பிக்கிறார். அழ ஆரம்பிச்சோன்னு வாயில போடுவேன் அழாது கொஞ்ச சொல்லப்படுறேன். வாயில போடுவேன் அழப்படாது ஓன்னு சத்தம் வாய் 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 பேசாதுங்க. ஓ வாயில ஒண்ணு சில குழந்தைங்க அழாதுன்னு சொல்லி ஒண்ணு அதிகமா இருக்கும். உரத்த குரல் ஓன்னு அழம். ஓன்னு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன இந்த குழந்தை மாதிரி பாடாப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாரணும். இப்ப உரத்த குரல் அழுதணும். அழுத ஒண்ணு இன்னும் பயமுறுத்துற மாதிரி அவசியம் பேசுறா. அப்படிதான் வாயில போடுவேன் வாயில ஒண்ணு. இப்ப உரத்த குரல் அழ முடியல, அழவும் முடியல. ஆனா அழுதாகணும். என்ன பண்றது? சில குழந்தை அப்படி விம்மி விம்மி அப்படியே பொறுமி அப்படி அழகு பார்க்கலாம். அது குழந்தைக்கே வரும், வேற யாருக்கும் வராது. அந்த மாதிரி விம்மி பொறுமி அழகணும். அந்த பிரகாரமா இவர் அணிஞ்சுட்டு இருக்காரு. அந்த பிரகாரம் அழுதுட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப இந்த சௌலபியத்துக்கு இணையா இதா இருக்கா?
எப்படிப்பட்ட பகவான் அவாட்சநாதரகா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டநாதன், அவன் இவ்வளவு பெருமை படைத்தவன். அத்தனை பெருமை படைத்தவன் ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு கோபிகை. அந்த கோபிகையால வாயில போடுவேன், காலை விட்டு நகராது, கட்டி இருக்கேன்னு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காருன்னா, இப்ப இது பரத்துவத்துக்கு சமம்னு சொல்லலாமா, அல்லது சௌலபியத்துக்கு சமம்னு சொல்லலாமா? இந்த பிரகாரம் இதுக்கு சமம்னா பரத்துவத்துக்கும் எல்லை காணலாம். என்ன பாருங்க, இருந்தாலும் சௌலபத்துக்கு எல்லை காணலாம். அவருடைய எளிமையான தன்மை இருக்கணும். ஏன்னா மேன்மைப்பட்ட தன்மைக்கு எல்லை காணலாம். நலவந்தமெல்லதோர் நாடு, தெளிவிசும்பு திருநாடு, அதுக்கு ஒரு எல்லை காணலாம். ஆனா இல்ல கிடையாது, அதற்காது காணலாமே தவிர இந்த சௌலபியம் எளிமையான தன்மை இருக்கணும். இதுக்கு எல்லை காண முடியுமான்னா எல்லை காண முடியாது. இப்பேற்பட்ட நிலை ஏற்பட்டபடியாலே இதிலே ஆழ்வார் மோகம் கதறானார். ஆழ்வார் மோகம் கதறானார். என்னன்னா இதுல மோகித்தார். எத்திரம் எத்திரம் எத்திரன்னு மோகித்தார். மோகித்தாரனும் அவர் மோகித்தார் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் இதுல மோகித்தாரோ அதே விஷயத்துல அவர் இப்படிப்பட்ட நிலையை மதுரகவிகளும் அவரை விட்டு வைக்கவே இல்லை. அவரும் மோகம் கதறாயிட்டார். அது என்னமா சுவாமி மோகம்? இவர் தான் வேறொன்றும் நானறிய வேதம் தமிழ்மாறன்னா பகவானுடைய சேட்டிதங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அதன் பின்பு அவ மோகங்கதரானா இல்லைன்னா மதுரகவி ஆழ்வாரே மாத்திட்ட. நம்மாழ்வாரே எல்லாம் இன்னும் சோறு பருகு நீர் தின்னும் விதத்துல எல்லாம் நம்மாழ்வார் என்று இருக்கக்கூடிய நம்மாழ்வாரே ஒரு நிமிஷம் ஆழ்வார் மோகித்தாரமே, அந்த சரித்திரத்தை கேட்போம்னு கேட்டவொடனே இவரும் மோகித்தார். மோகித்தபடியால் என்ன வந்துட்டு சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாய்க்கு இந்த சப்தம் வந்து அவரே மோகிச்சுட்டு சொல்லப்படாதுதான் இருந்தார். எல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு ஒரு திட்டாந்தம் நம்ம பார்த்தோம். பெரியவாச்சாரிய வியாக்கியானத்தை ஒரு திட்டாந்தம் பார்த்தோம். என்ன திட்டாதுன்னா, கண்ணன் தூது வரைச்சு அந்த சபைக்கு வரைச்சு யாரும் எழுந்துக்கப்படாது அப்படின்னு துரியோதனன் தான் எல்லாருக்கும் நல்லா சூழலித்து சொல்லியிருக்கான். இவனே எழுந்துட்டான். இவனை முதல்ல எழுந்துட்டாரனோ அதே போல இங்க மதுரகவை இடுபக்க அவரையும் வெட்டுக்கலாய். இப்படி மோகங்கதரான அந்த நம்மாழ்வார் அனுசரித்து போந்த மதுரைகளும் ஆழ்வார் ஈடுபட்ட அதே அவதாரம் இதுவாக இருந்ததை பட்டாத்து அதுல காட்டிலும் இவர் முதலடியிலே எக்ஸலண்ட். இவர் முதலடியிலேனா இமையோர் தலைவா ஆழ்வார் ஈடுபட்டு என்னப்படுத்தார் இத்தை யாக்கான் பாசுங்க இத்தை அனுசந்தித்து போந்த இவரம் ஆழ்வார் ஈடுபட்டு போந்த அவதாரம் இதுவாக இருந்தது என்று பார்த்து அதிலும் காட்டில் முதலடியிலே இமையோர் தாய்வா என்று பிராப்தியத்தில் கண் வைத்த இவரை அவாவற்று வீடு பெற்ற என்னும் லோகோபர்த்தமாக ஈஸ்வரன் இவர் அழுவது அலற்றுவது ஆண் பெண்ணாக மடலெடுப்பது தூதி விடுவதாம்படி தன் சங்கல்ப பலத்தாலே கட்ட இவரும் அது அவிழ்க்க மாட்டாதே அடியா காலத்திலே அடியேனை வைத்தாயார் என்னும் படி கட்டுண்டிருந்த இருப்பு தமக்கு போக்கியமா இருக்கிறபடியை இப்பாட்டாலே அறிவு செய்கிறார். ஆச்சரியமான வியாக்கியான நாயனர் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இப்ப இனிமேல் நம்ம விஷயத்துக்கு வரும். இதுவரைக்கும் கண்ணனை பார்த்துட்டோம். இப்ப ஆழ்வார்க்கும் மதுரகவி ஆழ்வார்க்கும் இப்ப கண்ணனை விட்டாச்சு. கண்ணனை கொஞ்சம் ஓரமா நின்றுங்கோ, உங்க 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 நாடகம் முடிஞ்சு வச்சு அப்படின்னு வச்சுட்டு இப்ப ஆழ்வார் மோகங்கதரானார் கண்ணன் விஷயத்துல, நம்மாழ்வார் விஷயத்துல மதுரகவி ஆழ்வார் மோகங்கதரானார் நம்மாழ்வார் விஷயத்துல. இப்ப நம்மாழ்வார் மோகித்தார். ஆழ்வார் கட்டுப்பட்டார். கண்ணன் தானே சுவாமி கட்டுப்பட்டான், ஆழ்வாரும் கட்டுப்பட்டார். அது என்னமா சுவாமி அவர் என்ன கைத்தங்க கட்டியிருக்காரா? நம்ம பாசனமே நம்ம பார்க்கலையே. எங்கேயா பாசனம் இருக்கா? ஆழ்வார கட்டி வைத்தான் பகவான் எங்கேயா இருக்கா? கண்ணனை கட்டி வைத்தா யசோதன் நன்னா இருக்கு, பாட்டு இருக்கு. அப்ப இங்க கட்டி இருக்குன்னு இல்லையே, இருக்கு பாட்டு இல்ல, ஆனா கட்டியிருக்கான். என்னமா கட்டியிருக்கா? இந்த இடத்துல பாருங்க ஆசிரமா தெரிவிக்கிறாங்க. ஆழ்வார் ஈடுபாடு போன்ற அவதானம் இதுவாக இருந்தது பார்த்து அதிலும் காட்டும் சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாழ்வின் 4 பிரபந்தங்கள் 4 வேதத்துக்கு சமம் பாடினார். ரிக்வேத சம திருவிருத்தம். அந்த திருவிருத்தத்துல முதல்ல எடுக்கச்சு என்ன சொன்னார்? பொய்நின்ற ஞானமும் கொல்லா உடுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இலியாமுறாமை உயிரிழைப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோ தலைவா மெய் நின்று கேட்டருள்வா அடியேன் செய்யும் என்னப்பன மெய் இமையோர் தலைவா. இந்த சப்தம் முக்கியம். இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருள்வாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு பிராப்தியமான பகவானை பாடினார் யாரு? நம்மாழ்வார்.
பகவான் தான் பிராப்தியம். அந்த பிராப்தியமான பகவானை பாடினார் யாரு? நம்மாழ்வார் பாடினார். அதாவது நம்மாழ்வார் இமையோர் தலைவா என்று இனிமேல் இந்த போகத்தில் என்ன வைக்காது, இன்னின்றனை இனியாபுராமை இரு தருமா ஞானத்துள் இனிப்பிறவை யான் வேண்டேன். இந்த போகத்தில் என்ன வைக்காதுன்னு முதல் பாட்டிலே ஆரம்பிச்சிட்டார் நம்மாழ்வார். முதல் பாட்டு இங்க வைக்காத இங்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா பகவான் என்ன பண்ணார்? ஆழ்வார இங்க வைக்கணும். எதுக்கு வைக்கணும்? உலகத்துல இருக்க வரம் திருத்தணும். நாம அவதாரம் பண்ணணும். ஒரு அவதாரம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. பகவான் தானே நொந்துகிறார், நொந்து கொள்கிறார். என்னன்னா அவதாரம் பண்ணி யாரா வந்தாரா? கிருஷ்ணாவதாரம் பண்ணார், யாரா ஒருத்தரா வந்தாலும் ஒருத்தர் வரல. இல்ல ராமாவதாரம் அத்தனை பேரும் போனான்னா இவரா ஆயுஷன் பண்ணார், இவரா அத்தனை பேரும் ஆயுஷன் பண்ணார். ஆனா அத்தனை பேரும் ராமோ 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 ராமன்னு ராமன் ராமன் வந்தபடியால அத்தனை குற்பா முதலா புல்லுரும்பாதி ஒன்றேன்னு அத்தனை பேரும் ஆயுஷன் போயிட்டார். ஆனா கிருஷ்ணாவதாரம் ஒருத்தர் கூட இருந்த அர்ஜுனே கிடைக்கலையும். ஆனா வருத்தம். என்ன பண்ணார்? இந்த ஆழ்வாரை வச்சு இந்த லோகத்தை திருத்தணும், ஆழ்வாரை வச்சு லோகத்தை திருக்கணும். அப்பனா ஆழ்வார் இருந்தா தான் லோகத்தை உபதேசம் பண்ண முடியுமோ? அந்த உபதேசம் பண்ண முடியும். ஏன்னா இந்த உபதேசம் பண்ணணும்னா ஆழ்வாரை இங்க வைக்கணும். வைக்கணும். எப்படி வைக்கிறது? என்னவா வைக்கிறது? பகவத் சங்கல்பத்தால ஆழ்வார் வைக்கலாமனோ? அதனால வேணா சங்கல்பமா வச்சுட்டார். ஆனா வச்சதுக்கு அடுத்த இவர் என்ன அழறார். ஆழ என்ன இங்க வைக்காது. முதல் பாட்டே சொல்லிட்டாரு, என்னை இங்க வைக்காது இன்னின்ற நேர்மை இனியா முறாமை, இனின என்னால் இருக்க முடியாது அப்படின்னு முதல் பாட்டு சொல்லிட்டார். அழறார். ஒவ்வொரு இடத்துலயும் அழறார். மாலரி, கேசவன், நாரணன், ஸ்ரீமாதவன், கோவிந்தன், வைகுந்தன் என்றென்று ஓலமிட எண்ணெய் பண்டிட்டு ஒன்றும் உருவம் சுவடும் காட்டான் ஓடு சத்த போட்டிருக்காரு. அழறார் ஆழ்வார். ஓலமிட எண்ணெய் பண்ணி விட்டு ஒன்றும் உருவம் சுவடும் காட்டான் ஏழவலக்குழல் அன்னவீர்கால் என்னுடைய தோழியர்கால் என் செய்கேன் காலம் பல சென்றும் காண்பதானே உங்களோடு எங்கள் இடையிலேயே. தோழிமார்களே, தாய்மார்களே, உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இன்னும் அந்த பகவான் ஐஷம் போகணும், ஐஷம் கேட்டு இருக்காங்க. 8ஆம் 10 2ஆம் திருவாவணி 7வது வாசனம். அப்ப மாலரி கேசவன் நாரன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ஓலம் விட்டு இருக்கார், ஓடு சத்தம் போட்டிருக்காரு, அழுது இருக்காரு. அப்ப அவர் அழுதாருன்னு நான் தெரியாது. இது முதல் நிலை. 2வது, ஆணாகும் பெண்ணாகும் மடல் எடுத்திருக்கார். மடல் எடுக்கிறது என்ன தெரியுமா அர்த்தம்? பகவான் என்ன கைவிட்டான்னு ஊராருக்கெல்லாம் சொல்லி அது ராஜாவுக்கு தெரிஞ்சு அந்த ராஜா சேர்த்து வைப்பாரணும் அந்த பையனோட ஒரு காதலன் காதலி. அது என்னமோ தெரியல, துர்வசத்தால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காதலும் தெரிஞ்சுட்டா. தாயார் தகப்பனார் அந்த காதலோட சேர்ப்பதற்குண்டான ஒரு தன்மையை அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படல. அந்த பெண் கோபடாதுன்னு சொல்லிட்டா. இப்ப இந்த காதலன் என்ன பண்ணுவான்னா மடல் எடுப்பா. அவன் அந்த பெண்ணுடைய பொம்மையை போட்டுட்டு ஒரு பனவோலை, அந்த பனவோலைய குதிரையா வச்சு பண்ண சொல்லிட்டு அதுல தான் உட்கார்ந்துட்டு குழந்தைகளை இழுக்க சொல்லி அந்த பெண்ணுடைய வைபவத்தையும் தான் இந்த மாதிரி நான் அந்த பெண்ணுடைய பழகிருக்கேன்னும் நான் இப்படிப்பட்டவன் இப்படி வரலாம் என்னோட கலக்க விடாம பண்ணிட்டு இருக்கான்னு இந்த வார்த்தையை சொன்னா ஊர் மக்களா சேர்த்து வைப்பா, அல்லது ராஜாவா சேர்த்து வைப்பா, அல்லது அந்த தாயார் அந்த பெண்ணுடைய தாயார் தகப்பனாரோ இவ்வளவு நல்ல பையனா இருக்கானே, நம்ம பொண்ணுக்காகவே இருந்துட்டு இருக்காரணும், சரி சேர்த்து வைப்பறணும். அதைத்தான் மடல் எடுக்கிறதுன்னு பேரு. இப்ப இந்த மடல் எடுக்கக்கூடிய தன்மை பெண்ணாக மடல் எடுத்திருக்கா, ஆணா மடல் எடுக்கிறா. ஆணாக மடல் எடுப்பது என்பது என்ன பாத்துக்கோ, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல உண்டு. பெண்ணான தன்மையில மடல் எடுப்பது கிடையாது. ஆனா நம்மாழ்வார் மடல் எடுத்தது ஆணாக இல்லை, பெண்ணாக மட்டும்தான் எடுத்துக்கிறார். யாம் மடலூர்தும் எம் ஆழியங்கை பிறாருடை தூமலர் தன்னந்துடாய் மலர் கொண்டு சுருவம் யாம் மடமென்று தெரிவுதோர் அயர்த்தையரான்னு சொல்லிட்டு அதுல மடல் எடுத்திருக்கார். அப்ப ஆனா எழுதியிருக்கே சுவாமினார். திருமங்கை ஆழ்வார் ஆணாக மடல் எடுத்திருக்கார். திருமங்கை ஆழ்வார் ஆனா மடல்னா என்னன்னு நம்ம பார்த்துப்போம். திருமங்கை ஆழ்வாக மடல் இருக்கார். நம்ம ஆழ்வார் பெண் தன்மையோடு தான் மடல் இருக்கார். அப்பதான் பராங்குஷ நாயகிங்கிற தன்மையோடு நம்ம ஆழ்வார் மடல் எடுத்திருக்கார். அதே திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகி, திருமங்கை ஆழ்வாராகவே மடல் எடுத்திருக்கார். பரகால நாயகர் மடல் எடுத்திருக்கார், திருமங்கை ஆழ்வார் மடல் இருக்கார். எங்க சுவாமி? ஆனான மடல் திரிந்தலூர் பரிமள ரங்கன், ஆச்சரியமான திவிதேசம், பரிமள ரங்கநாதன் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட பரிமள மடல் எடுக்கிறார். ஆணாக மடல் நும்மை தொழுதோம் எம்மைக்கு இன்பம் பெற்றோம் வாழ்ந்தோ போவின் நீரு. ஆழ்வார் வந்தா திரை எடுக்கல, கதவை சாத்திட்டார். நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி நீயே நன்னாரு இன்னைக்கு இன்பம் பெற்றோம்,
உன்னால ரொம்ப நன்னா வாழ்ந்துட்டேனே, இது என்னன்னா நீங்க பண்ணிட்டேனா நம்ம நன்னா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஏளனமா பேசுற பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இன்பம் பெற்றோம் வாழ்ந்தோ போமின் நீரே நன்னார் அறிவி ஈராது அறிவீர், என்னை யாரும் உனக்கு தெரியாது, மத்தவால திரும்பி என்ன யாரும் தெரியாதுன்னு கேட்கிறாரு இல்லையா? அப்ப அந்த பரிமளரங்கனுடைய ரங்கநாதனுடைய விஷயத்துல ஆணாக மடல் எடுத்திருக்காரு ஏனோ, அப்ப பரக்காரனாக்கி பராங்குஷனாக்கி 2 பேரும் மடல் எடுத்திருக்கார். அப்ப அழுதுருக்காருன்னு தெரியுது. தூது விட்டு இருக்காரா இருக்க தூது 4 விஷயம் ஆச்சாரிய தேக்காரு அழக மனவாள பரமான் நாயனார் எடுக்கிறார். 4 தூது, அந்த 4 தூது விட்டுருக்காரு. இதெல்லாம் நீங்க திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் 2 பேருக்குமே உண்டு. தூது விடுறது சங்கார மடனாரா என்ன இது திருமங்கை ஆழ்வார் தூது. இது பொன்னுலக ஆளீரோ புவனமுடி தாளீரோ அஞ்சிர மடனாரா அணியத்தானே எத்தத்தை 4 தூது விடுறார் திருமங்கை நம்மாழ்வார் 2 பேருக்கு உண்டு. அதே போல இத்தனை ஆனா இத்தனை மன்னரணும் ஒவ்வொன்னு அரட்டின்னு இருக்காரணும். பகவான் இந்த ஆழ்வாரை வச்சு இந்த பூலோகத்தை திருத்தணுன்றதுக்காக என்ன பண்ணார், தன்னுடைய சங்கல்பத்தால ஆழ்வாரை கட்டிட்டார். நன்னா படுத்துங்க. இப்ப நல்லா உருவப்படுத்துறார் அழுகை மனவாள பெருமான் நாயனார். யசோதையும் கட்டினா கண்ணனை, பகவானும் ஆழ்வாரை கட்டினார். அப்ப பகவான் ஆழ்வாரை கட்டினது சிறு தாம்பல்ல, தாம்பு கைத்தாள்ல, தன்னுடைய சங்கல்பத்தாலே ஆழ்வாரை கட்டினார். யசோத கட்டினது தாம்பு கயிறாலே யசோத கட்டினா. இப்ப யசோத கட்டின கைத்தையும் கண்ணனால அவிழ்த்துக் கொள்ள முடியவில்லை. அதே போல பகவான் கட்டிய கயிறில சங்கல்பத்தால கட்டினதை ஆழ்வாரால் அழுக்க முடியல. அதுதான் ஆழ்வார் அழறாரு. அரியா காலத்துள்ளே அடிமை கண் வைத்து அறியாமா மாயத்து அடியேனை வைத்தாயால் அப்படின்னு இருக்கலையா? அப்ப இத்தனை தூரம் என்ன அறியாம இருக்கச்சு இத்தனை பண்ணி இப்ப கட்டிட்டியே என்னால அவுக்க முடியலையே. அவுக்க முடியும் என்ன கண்ணன் கூட நம்மாழ்வார் கட்டுனார். ஏன்னா யசோதை கண்ணனை கட்டி வைத்தா அது தாமத்தால கட்டப்பட்டது. அந்த தாமத்தால் யசோதை கண்ணனை கட்டினால் ஊன்னு அழறான். இதான் பார்த்தோம். எத்திரம் கண்ணன் அழுதானோ, அழுதா வாயில போடுவோம் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறான். இது ஒரு சரித்திரம். ஆனா சங்கல்பம் என்கிற கயிற்றாலே பகவான் நம்மாழ்வாரை கட்டி வைக்க இப்ப நம்மாழ்வார் அழற ஓலமிட எண்ணெய் பண்ணிட்டு ஒன்றும் உருவம் சுவடும் காட்டான். அங்க யசோதையாலேயே கட்டுப்பட்டு கண்ணனம்பெருமான் அழுதார். இங்க பகவான் என்கிற தன்னுடைய சங்கல்பங்கிற கைட்டாலை கட்டுப்பட்டு இப்ப நம்மாழ்வார் அழறார். ஓலமிடு அழறார். தூது அங்க வெறும் அழுகதான், வெறுதும் இல்லை. இங்க அழுக மட்டும் இல்ல, இங்க நம்மாழ்வார் அழுதார், தூது விடுகிறார், ஆணும் பெண்ணாக இருந்து கொண்டு மடல் எடுக்கிறார். அப்ப கண்ணன் கட்டுப்பட்டு அழுதது நம்மாழ்வாருக்கு ரொம்ப விருத்தமா இருந்ததும். என்னமா கட்டின்னு நம்ம எத்திரம்னு போகிங்கணும். அப்ப ரொம்ப வருத்தப்பட்டாரணும். இப்ப நல்லா கட்டுங்க, ஆச்சரியமா எடுக்கிறார் அழகிய மனவாள பெருமான். இப்ப கண்ணனின் யசோதை கட்டினால் அந்த கட்டுப்பட்ட விஷயத்தை பார்த்து நம்மாழ்வாரும் வருத்தப்பட்டார். அதே போல பகவான் தன்னுடைய சங்கல்பத்தாலே நம்மாழ்வாரை கட்டினார். இப்ப நம்மாழ்வார் அழற பார்த்தோம்னோ ஓலமிட எண்ணெய் பண்ணி விட்டுட்டு நம்மாழ்வார் அழார், தூது போறார், இதெல்லாம் பண்ணறணும். இப்ப மதுரகவியாழ்வார் நம்மாழ்வார் கட்டுப்பட்டதை பார்த்து இப்ப மதுரகவியார் மோகித்தார். இவர் மோகங்கிறாயிடு, இவர் மோகம் வந்துட்டு. நம்மாழ்வார்க்கு மோகம் உண்டு. 6 மாசம் மோகித்தார். இதனால மோகித்தார், கண்ணன் கட்டுப்பட்டான் யசோதையால கட்டுண்டான்னு தெரிஞ்சுட்டு மோகித்தார். இப்ப மதுரகவியாளர் மோகிக்கிறார். கண்ணன் கட்டுப்பட்டான் என்பதற்காக மோகிக்கல. கண்ணனம்பெருமானே இந்த தன்னுடைய சங்கல்பம்ங்கிற கைட்டாலே நாம் அத்தனை பேரும் உஜ்ஜீவனம் அடையணும் என்கிற எண்ணத்தாலே, நமக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தாலே ஆழ்வாரே தன்னுடைய சங்கல்பம்ங்கிற கைட்டாலே இந்த லோகத்தை கட்டி வைத்தார். இது ஆழ்வார் நல்லா தெரியாது. கட்டிட்டானே அழிஷன் போலியே என்ன 16 வயசுல சொல்லிட்டு இருக்காரு. இன்னின்ற நீர்மை இருநாமராமை 16 வருஷங்கள். 16 வருஷம் முதல் பாட்டு வருது. முதல் 16 வருஷம் வாயு பேச்சு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த 16 வருஷத்துக்கு எந்தெந்த நிலையோ அந்த நிலை வந்துட்டே இருக்கு. ஆனா 16 வருஷம் கழிச்சுதான் சத்தத்து மையத்தில் சிறியது பிறந்தால் எத்தைத்தின் எங்கே கிடக்கும்னு மதுரகவியார் வர அவர் இதை கேட்க அதுக்கு சமாதானம் சொல்லி மேற்கொண்டு பாசனம் ஆரம்பிச்சார். முடுக்கட்சி 32 வருஷம்.
அப்ப என்ன சொல்லுவோம், 16 வருஷங்கள் ஆயிடுச்சு 4 திரும்ப பிரார்த்தனை பண்றது. அப்பனா 16 ஆழ்வார் பிரார்த்தித்ததுக்கு அப்புறம் எப்ப மோட்சத்தை கொடுத்திருக்கார்? 16 வருஷம் கழிச்சு. இப்ப நம்மலாம் என்ன நினைக்கும், சுவாமி என்ன ஒண்ணு ஐஷன் பாட்டிய என்ன இங்கேயே வச்சுட்டு இருக்காது, உடனே ஐஷன் பண்ணா ஆழ்வாருக்கே 16 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நமக்கெல்லாம் என்ன ஆகும், ஆழ்வாருக்கான பக்தியே அதற்கான ஒண்ணு கிடையாது. அப்படி இருக்க செய்து இப்ப ஆழ்வாரா என்னை இங்க வைக்காத அழுதுன்னு காரணம், ஆழ்வார் அழுறத பார்த்து மதுரகவி ஆழ்வார் மோகம் வந்துட்டு கண்ணன் பெருமான் அழகான்னு சொல்லி நம்மாழ்வார் மோகித்தார். அது யசோதை கட்டினபடியாலே. அதே பகவான் நம்மாழ்வாரை கட்டி வைத்தபடியாலே ஆழ்வார் அழகாரன்னா அழுதிருக்காரு. ஓலமிட்டு என்னை பண்ணி விட்டுட்டு அழுதிருக்கார், தூது அனுப்பினார், மடல் எடுக்கிறார், இதெல்லாம் பண்ணணும், அனுகாரம் பண்றார், இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் என்ன பண்ணாரு? இப்ப ஆழ்வார் அழுதுருக்காரு. இப்ப மதுரகவி யார் மோகித்தார். அங்க நடந்தது யசோதை கண்ணனை கட்டினது. நல்லா பாத்துங்க, அங்க நடந்தது யசோதை கண்ணனை கட்டினது. இங்க நடந்தது பகவான் நம்மாழ்வாரை கட்டினது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மாழ்வாரை கட்டின. அப்ப ஆழ்வாரை வைத்துக் கொண்டு உலகத்தை திருத்தணும் அப்படின்னு தன்னுடைய சங்கல்பம் என்கிற கைத்தாலே நம்மாழ்வாரை கட்டி வைத்தான் பகவான். இப்ப கண்ணன் கட்டுப்பட்டார், நம்மாழ்வார் கட்டுப்பட்டார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு சுவாமி. என்ன இருந்தாலும் யசோத கையால கண்ணன் கட்டுப்பட்டது உயர்த்தி, பகவான் கையால கண்ணன் நம்மாழ்வார் கட்டுப்பட்டார். அது அவ்வளவுதான் உயர்த்தின்னு சொல்ல முடியாது. ஏதோ கட்டுப்பட்டுக்கார். ஏன் கட்டுப்பட்டுக்கார்னா என்ன சுவாமி, அது அவதார சேட்டிதம். எத்தனை பண்ணாலும் நீங்க என்ன சொன்னேன், அவதார கிருஷ்ணாவதாரத்தை என்ன பண்ணுங்க திரட்டிப்பால் போலும் சொல்லணும். அப்ப அதனால அதுக்கு வைபவம். இப்ப நம்மாழ்வார் என்ன சுவாமி, அவனும் அவதார விசேஷமான ஒண்ணும் கிடையாது. அவதார விசேஷம் தான் இருந்தாலும் கண்ணன் பெருமான் கட்டினான். அதுக்குன்னு இதா பாசுரங்கள் இருக்கா? அவ்வளவு தூரம் தெரியல. அவ்வளவு தூரம் இவர் சொல்லியிருக்கார், ஆழ்வார் சொல்லியிருக்கார், என்ன ஐஷன் பாய்ஷன் சொல்லியிருக்கார். இங்க வைக்காத அதனால என்ன கட்டி வச்சிருக்கான்னு அதுல இருந்தே தெரியறது. இருந்தாலும் அங்க ஸ்பஷ்டமா கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்கிற ஸ்பஷ்டத்துவம் இங்க இருக்கான்னா இல்லை. அதனால அப்ப உயர்த்தி எதுன்னா கண்ணனின் பெருமான் யசோதையால கட்டப்பட்டது உயர்த்தியானா இல்லேன்ட்டான். ஏன் சுவாமி இங்க என்ன சொன்ன, ஏன் ரெண்டு ஒண்ணு கிடையாது. ரெண்டு ஒண்ணு கிடையாது. அப்ப ஆழ்வார் கட்டுப்பட்டு இந்த லோகத்துல இருக்கார், கண்ணன் யசோதையால கட்டுப்பட்டு இங்க இருந்துட்டு இருக்கார். ரெண்டு பேரும் அழறார். ஆழ்வாரா அழறார், நம்மாழ்வாரா அழறார், கண்ணனும் அழறார். ஆனா நம்மாழ்வார் கூடயே தூதி விடுவது, மலர் எடுப்பது, அடுக்காரம் பண்ணுவது, என்னென்ன உண்டு அத்தனையும் பண்ணிட்டு இருக்கார். அவர் அதெல்லாம் பண்ணல, வெறும் அழுகை. அவருக்கு என்னன்னா அவர் இதெல்லாம் நடக்க போறது தெரியுமோ, அதெல்லாம் அப்படி இருந்திருக்கார். இப்ப இதுல எது சுவாமி உயர்த்தி, எந்த கட்டு உயர்த்தி? பகவானாலே கட்டுப்பட்ட நம்மாழ்வார் உயர்த்தியா, இல்ல அந்த பகவானை கண்ணன் பெருமான யசோதை கட்டினா அது உயர்த்தியான்னா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சீதையை அபகரிச்சுன்னு போயிட்டான் ராவணன். போன உடனே அது போய் பார்க்கணும், எங்க இருக்காருன்னா உடனே சம்பாத்தி அந்த கழுகரசன் அவர்தான் தூரத்துல இருந்து பாக்கச்சு அங்க அசோகன் இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க போயிட்டு அங்க போய் விசாரிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறா. யார் அனுப்புறதுன்னா உடனே அனுமானம் தான் அவ செலக்ட் பண்ணி அனுமானம் அனுப்பிக்கிறா. அனுப்புறது போன உடனே இங்கிருந்து கிளம்பி போச்சு. என்ன பண்ணிட்டான், சீதா தூதனா போனான். சீதை தானே தேடிப்பட்டிருக்கா, சீதா தூதனா போனான். அங்கிருந்து திரும்பி வரைச்சு ராமதூதனா வந்தான். அங்கிருந்து திரும்ப இது எங்க எடுத்திருக்காருன்னா, அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரைய சேவலுமாய் திருவாய்மொழி அனுபவமே ஒரு தனி தட்டு மேல அனுபவிக்கப்படும். தனி தட்டு. அப்ப தெரியும் ஆழ்வார்னா யாருன்னு, என்ன அனுபவத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த அனுபவம் என்னன்னா உண்டானா எங்கேயும் கிடையாது. ஸ்ரீவைகுண்ட சுவாமி அங்கேயே ஆழ்வார் அனுபவம் தான். அங்க அதனாதான் நம்புவார்பதி மேல பார்க்க போறோம். நம்புவார்பதி வைகுண்டம் காவிலனா அங்க ஈரரிசு கடிதா ஓர் அரசுன்னு எடுத்திருக்கார் பெரியவாச்சாரன். இதுக்கு சொல்ல வந்தேன். இப்ப அந்த மாதிரி அஞ்சரைய மடனாராய் அடியத்தாய் நெய்யும் அஞ்சிரைய சேவலுமா ஆவாவென்று அடக்கலகி வெஞ்சிரை புள்ளியுத்தாக்கன் விண்டூதாய் சென்ற கால் வன்சிறையில் அவன்வைக்கில் வைப்புண்டான் என் செய்யுமோன்னு ஆழ்வார் பாசனம். இந்த பட்சி கூட்டார் விஷயம் வந்துருச்சு, பறவை வந்துருச்சு. பறவை வந்து நீ தூத்து போய் சொல்லு, நான் இங்க இருக்கேன், இங்க இருக்கேன், உடனே வர சொல்லுன்னு சொல்லிட்டு போய் சொல்றேன். ஆனா என்னை பிடிச்சு வச்சுட்டு அடிக்க ஆரம்பிச்சா நான் என்ன பண்றதுன்னு. பறவை நல்லதான் கிடைச்சு என்ன பிடிக்க. சில பேர் தூது போறாரணும் பிடிச்சு வச்சுட்டு, ஓ இப்படி வந்திருக்கியா நீ,
இனிமே நீ அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு என்னை பிடிச்சி வச்சு அணுக்க அடிச்சா நான் என்ன பண்றதுன்னு என் வீடு தூதாய் சென்றாக்கால் தான் ரொம்ப முக்கியம். நம்பியில எடுத்திருக்காரு என் வீடு செய்தாய் சென்றிருக்காரு. இப்ப என்ன பண்ணலான்னா ஒண்ணும் கிடைக்காது. நான் சொன்னேன்னு சொல்ல ஒண்ணும் வரமாட்டான்னா. அப்ப நீ சொன்னேன்னு சொன்னா விட்டுடுவாரான்னா அப்ப விட்டுடுவா. உடனே உனக்கு எத்தனை எனக்கு வரவேற்பு இருக்குன்னு தெரியுமா? உனக்கு எத்தனை தூரம் உனக்கு கொண்டாடுவா தெரியுமா? பறவையே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அங்க மடனாராய் உனக்கு அவ்வளவு வைபவம் இருக்க போறது அங்க போன உடனே அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி இருந்துட்டான்னா இருந்துட்டு இங்கிருந்து சீத்தையை தேட போனான். கணவன் போனான். போன உடனே என்ன கிடைச்சது? சீத்தையை தேட போன இங்கிருந்து போன உடனே என்ன பண்ணிச்சு? ராமதூதனா போயிருக்காரு. ராமன் தான் அனுப்பிச்சிருக்காரு. ராமன் இங்கிருந்து அனுப்பிச்சிருக்கார். ராமன் அனுப்பிச்சுன்னு ராமதூதனா அந்த சீதை இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்த உடனே என்ன எடுத்துறா? அனுமானுக்கு வாட நெருப்பு கடிச்சு நெருப்பு கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் எப்படி தப்பிச்சுட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோ. நெருப்பு கடிச்சிருக்கணும். அங்கிருந்து இங்க கிளம்பி வந்தாரணும். சீதை இடத்துல இருந்து ராமன் திருட்டா சீதா கண்டேன் சீதை கிளம்பி வந்தாரணும். அப்ப என்ன கிடைச்சது? ராம ஆலிங்கனம் கிடைச்சது. ராம ஆலிங்கனம் கிடைச்சது. அப்ப ராமதூதனா போனா வாழ நெருப்பு, சீதா தூதனா வந்தா ராம ஆலிங்கனம். அதே போல பக்ஷியே இப்ப நீ என்ன நான் விட்டுருக்கேன், இங்க ராமன் தூது விடல, என் வீடு தூதாய் சென்றான். எக்ஸலண்டா அனுபவிச்சு. இன்னமும் ஆழ்வார்னா ஒரு உயிர், வேற எதுவும் கிடையாது. ஆழ்வார்னா பிராணம். அது என்ன சுவாமினா என்னன்னு தெரியாது. ஆழ்வார் பெருமாள் அதான் ரெண்டாம் பட்சம். பெருமாள் எல்லாமே ரெண்டாம் பட்சம். ஆழ்வாரை தவிர மத்தொன்னு கிடையாது. இது மதுரகவி ஆழ்வார் அந்த நிலை மொத்தத்துக்கும் வரணும்னு சொல்லுவேன். அது வந்துருத்துன்னு வச்சுக்கேன், இனி பகவான் நம்ம விட்டு அவங்க அகலவான அகல மாட்டான். இங்கே பக்கத்துல இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? உன் சம்பந்தம் எனக்கு வேணும், உன் சம்பந்தம். இதெல்லாம் தெரிவிக்கிறார். திருதந்தாகலம் வேற பார்க்க போறோம். திருதந்தாகலம் தேவபிராமனை கரியகோல திருவுரு காம்பன்னான்னு அந்த சம்பந்தம் இருக்கணும். இப்ப இவர சொல்ற ஆழ்வா சொல்ற என் வீடு தூதா சென்ற கால் நான் விட்டுருக்கேன். பட்சியே நான் விட்டுருக்கேன். இது ராம விட்ட தூது இல்ல, இந்த பராங்குஷ நாய்க்கு விட்ட தூது. உனக்கு அங்க ராமன் விட்ட தூதா இருந்தா வாழ நெருப்பு இருக்கும். இது பராங்குஷ நாய்க்கு விட்ட தூதானபடியாலே உனக்கு எத்தனை கொண்டாட்டங்கள் எத்தனை வைபவம் கிடைக்க வருதுன்னு சொன்னாரணும். இப்ப அதே போல இங்க நம்மாழ்வாரும் கற்றுண்டார், கண்ணன் பெருமானும் கற்றுண்டான். யசோதியால கற்றுண்டது கண்ணன். அந்த பகவானுடைய சங்கல்பத்தால் சங்கல்பம்ங்கிற கைத்தால கற்றுண்டது நம்மாழ்வார். ஆனா யசோதையால கட்டுண்டது மோகிங்கதரானார் நம்மாழ்வார். பகவத் சங்கல்பத்தால கட்டுண்டது மோகிந்தரதானார் மதுரகவி ஆழ்வார். ரெண்டுமே ஒன்னா, ரெண்டுமே ஒன்னு ஒண்ணு கிடையாது. ரெண்டுமே ஒன்னா ஒழுங்கு. ஏன்னா கண்ணன் கட்டுண்டது நம்மாழ்வார் ஆழங்கால் பாட்டார், நம்மாழ்வார் கட்டுண்டது மதுரகவி ஆழங்கால் பாட்டார். அப்ப ரெண்டும் ஒன்னா? ரெண்டும் ஒண்ணு இல்ல, ரெண்டும் சமம் கிடையாதுன்னாரு. ரெண்டுமே சமமானா ரெண்டும் சமம் இல்லை. ஏன்னா கண்ணன் கட்டுண்டதை விட நம்மாழ்வார் கட்டுண்டதுக்கு ஏற்றம். நம்மாழ்வார் கட்டுண்டதுக்கு ஏற்றம். கண்ணன் கட்டுண்டது கட்டணம், நம்மாழ்வார் கட்டுறது ஏற்றம். என்ன சுவாமினா கட்டி உடலுடைய ஆப்புண்டான் பாவிகால் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளோ. இது நாச்சியாத்தினுடைய பாசனம், 8வது பாசனம். அதாவது 12வது பதிகத்துல 8வது பாசனம். பக்தி உடலுடைய ஆப்புண்டான் பாவிகால் உனக்கு ஏற்றுக்கொள்ளன்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா பகவான் கட்டுப்பட்டது அத்தனை பேருக்கும் கட்டுப்பட்டுக்கானே வேணும், நல்லா வேணும். எத்தனை திருடினோம், என்னமா திருடினோம் அப்படின்னு ஒருத்தர் ஏசனம். பாவிகால் உங்களுக்கு ஏசுக்கொள்ளோ. அப்ப ஏசலாம் அப்படின்னு ஏசனப்படி ஆயிடுத்தணும். உங்களுக்கு தான் அவன் கட்டுப்பட்டான் அட்டுப்பட்டான்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ற ஒவ்வொருத்தரும் என்ன கட்டுப்பட்ட நல்லா படணும் இத்தனை பேர் திருடி இருக்கானோ இருக்கட்டுமே அப்படின்றாலியா. கண்ணன் கட்டுப்பட்டான்னவனே ஊரே ஏசது. ஆனா எங்க நம்மாழ்வார் கட்டுப்பட்டான்னு சொல்லுங்க. உலகத்தையே திருத்திட்டார், லோகத்தையே திருத்தினார். அவர் கட்டுப்பட்டவனே என்ன ஆயிடுச்சு? உலகம் எல்லாம் வெய்யது. கட்டுப்பட்டதான் நன்னா படட்டும் அப்படின்னு லோகம் வெய்யது. எங்க ஆழ்வார் கட்டுப்பட்டார். எப்படி? அவனுடைய சங்கல்பத்தாலே கட்டுப்பட்டார். பகவத் சங்கல்பத்தால கட்டுப்பட்டானோ. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களவே பிதற்றி. அப்பனா என்ன ஆயிடுச்சு? எல்லாம் ஊர்ல இருக்க அத்தனை பேரும் திருத்தினான்.
பொலிக 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 போயிட்டு வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நீங்க நவனுக்கின் யாதொன்று இல்லை கலியும் கெடும் அப்படின்னு சொன்னாரோ. கலியும் கெடும் பெரிய கிருத்தயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக அந்த கிருத்தயுகமே வந்துட்டோ என்கிற அளவுக்கு அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது ஆழ்வார் கட்டுப்பட்டபடியாலே இது கிடைச்சது. ஆழ்வார் கட்டுப்பட்ட கிடைச்சிருக்குமா? கிடைக்கணும். அப்ப ஆழ்வார் கட்டுப்பட்டதுக்கு ஏத்தமா கண்ணன் கட்டுப்பட்டதுக்கு ஏத்தமா? கண்ணன் கட்டுப்பட்டதுன்னா ஏசரா எல்லாரும் நன்னா படணும் நன்னா படணும் நன்னா படணும் அப்படின்னு சொல்லி ஏசின்னு இருக்கா. ஆழ்வார் கட்டுப்பட்டாருன்னா இதத்தான் அவருடைய வாழ்த்திராவது கருக்குடியில் புகாவண்ணம் காத்தருள் ஓன் வாடியே திருக்குறுகை பிரான் பில்லான் திருவடிகள் வாடி திருவான திருமுகத்து சிவியன் வாடி இருக்குவடி என்கிற ஏக்கினான் வடியை எந்த எதிராஜர் கிரமனா கருக்குடியில் புகாவண்ணம் காத்தருள்வோன் வாடியே. மறுபடியும் என்ன பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாத பண்ணினவர் யாரு? அந்த நம்மாழ்வார்தனு. அவன் ஆத்தியஸ்தன குலபதி மாதா பிதா ஜிவத யகாஸ்தமயா விபூதிகி சர்வம் யசேவ நியமேன மதன்மயான ஆத்தியஸ்தன குலபதி, நம்முடைய குலத்துக்கு தலைவர். அப்படிப்பட்ட தலைவரா இருக்க முடியும்னு நான் மறுபடி கட்டுண்டான். பகவத் சங்கல்பத்தால கட்டுண்டார். ஆனா கட்டினானோட நம்ம இதுதான் கட்டுண்டார், நாம் கட்டுப்படப்படாதுன்றதுக்காக அவர் கட்டுண்டார். அவரை பகவான் கட்டினார். எதனால சுவாமி? நம் கட்டு அழுக்கப்படும். நம்மாழ்வார் கட்டப்பட்டால் நம் கட்டு அழுக்கப்படுறது. இது கண்ணன் கட்டப்பட்டா நம் கட்டு அழுக்கப்படுறதுன்னா இங்கே ஒண்ணு பண்ணுது. கண்ணன் என்ன பண்ணா, தாயார் தகப்பனுடைய கட்டு விழுந்தது. தந்த காலில் விலங்கர தோண்டிய தோண்டல் பெண் அப்படின்னு தெரிவிக்கிறார். தன்னை தொடர்ந்த உடனே அவருடைய கட்டு எந்த வசுதேவர் என்ன தேவைக்கு என்ன அவருடைய விலங்கு நன்னம் பலபலன்னு போயிடுச்சு. அது ஒண்ணுதான் நடந்தது தவிர வேற என்ன நடந்தது? ஒண்ணு ஒருத்தராத கிடைச்சிருக்காரு. யாரா ஒருத்தர் நான் மோட்சத்துக்கு வரேன் கூட இருந்த அர்ஜுனனாது இல்ல நீ சொன்ன ஏதோ 700 ஸ்லோகம் உபதேசம் பண்ண இப்ப எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு வச்சுட்டா யுத்தம் பண்றேன்னா உபதேசம் பண்ணிக்கணும். நீயே கதி, உன்னை தவிர மற்றொரு கதி கிடையாது அப்படின்னு உன் அடிக்கீழ வந்து புகுந்தேன்னு இந்த வார்த்தை சொல்லியிருக்காம வேண்டாம் அர்ஜுனன் சொல்லவே இல்லை. சொல்லாதது மட்டும் இல்லை, ஏன்னா சொன்னனே ஞாபகம் வச்சுருக்கேன்னு கேட்ட உடனே எல்லாம் மறந்து போச்சு. மறுபடியும் அனுகீதை வேற சொல்லியிருக்கான் பகவான். அனுகீதைன்னு சொல்லி ரொம்ப சுருக்கமா இதெல்லாம் சொன்னேன் உனக்கு எல்லாம் சொன்னேன்னா அப்படி இருக்கு கண்ணனுடைய விஷயம். ஆனா ஆழ்வார்னா பொலிக 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 போயிற்று வள்ளியரசன் சொன்ன உடனே அத்தனை பேரும் தெரிஞ்ச ஸ்வேத தீபவாசிகள் வேற தேசத்துல இருக்கவெல்லாம் வந்து பார்த்துட்டு ஓ இது என்னது இங்க நடந்துட்டு இருக்கு, ஸ்ரீவைகுண்ட மாதிரி இருக்கே, கிருத்தயுகம் மாதிரி இருக்கே, நம்ம வந்து சேவிக்கலாம் போட்டிருக்கேன், நானும் மங்களாசாசனம் பண்ணலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பெரிய கிருத்தயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருகன்னு அத நடந்திருக்கணும். இப்ப ஆழ்வார் கட்டுண்டதுக்கு ஏற்றமா கண்ணன் கட்டுண்டதுக்கு ஏற்றமா கிடைக்க வேண்டாமே. ஏன்னா அவெல்லாம் ஏசின்னு இருக்கா. ஆழ்வார் ஊர் கட்டுக்கட்டுனா அப்ப ஆழ்வார் அவதாரம் பண்ண உடனே பொலிக பொலி ஜகத்தை திரிஞ்சு இல்லையா. கண்ணன் கட்டுப்பட்டதுன்னா சாத்விகர்களுக்கு என்ன போகியமா இருக்கலாம். சாத்விகர்னா யாரு? நம்மாழ்வார். சாத்விகர்னா இங்கே பார்க்க வேண்டாம், நம்மாழ்வாருக்கு கண்ணன் கட்டுப்பட்டாங்க. அவருக்கு நல்லா அனுபவிக்கிறார். மோகங்கதரானாரனும் மோகங்கதர் ஆனபடியாரே அவர் நல்லா கட்டுப்பட்டார். அவர் வந்து மோகங்கதரான மோகித்தார், 6 மாசம் மோகித்தார். அப்ப அவர் சாத்விகன். சாத்விகருக்கு வேணா போகியமா இருந்ததை தவிர ஆனா நம்மாழ்வார் கட்டுப்பட்டார். அப்ப சாத்விகன் போகம் இல்லைன்னா பரமசாத்விகருக்கு இது போக்கியமா இருந்தது. அப்ப 2 விஷயம் மறந்துவோம். இப்ப சாத்விகருக்கு போக்கியம் கண்ணன் கட்டுப்பட்டார் என்று, நம்மாழ்வார் கட்டுப்பட்டான்னு பரமசாத்விகருக்கு போக்கியம். அப்படின்னா சாத்விகர்னா யாரு? நம்மாழ்வார். பரமசாத்விகர் யாரு? மதுரகவியர். என்ன சுவாமி மதுரகவியர் கொஞ்சம் மேல வச்சுட்டேன்? ஆமா, ஏன்னா இவர் பக்தன் பிடிச்சிருக்கார். அவர் யாரும் பிடிச்சிருக்கார்? பகவான் பிடிச்சிருக்கார். பிரதம பர்வ நிட்டை சர்ம பர்வ நிட்டை. சர்ம பர்வ நிட்டைக்கு வைபவமா பிரதம பர்வ நிட்டைக்கு வைபவம்னா பிரதம பர்வ நிட்டை சுமார் தான். அதையும் தாண்டி கடைசி நிலைக்கு வந்தவர் மதுரகவியார். மதுரகவி தொல்படியை நிலையாக பெற்றோம். யார் தெரிவிக்கிறார்? மணவாளன் தெரிவிக்கிறார். தென்னரங்கர் சீரர்களுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மண்டிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். அப்ப இதுதான் என்னது? இதான் சர்ம பர்வ நெட்டு. அந்த சர்ம பர்வ யார் எடுத்துவா? பரமசாத்விகர்களுக்கு இது போக்கியமா இருக்கும். அப்ப வெறும சாத்விகர் போக்கியம் கண்ணன் கட்டுப்பட்டான்றது. நம்மாழ்வார் கட்டுப்பட்டான்றது எதுக்குன்னா
அது பரம சாத்விக போக்கியம் வந்து அப்படின்னா சாத்விகர் கணவன் அப்ப கண்ணன் கற்பது நம்மாழ்வார்க்கு சாத்விகரான நம்மாள் இறுதியா இருந்தது. ஆனால் நம்மாழ்வார் கட்டுப்பட்டது மதுரகவிகளின் பரம சாத்விகருக்கு இணைவியா இருந்தது அப்படின்னு தெரிவிக்கிறார். இதோடு அழகிய மணவாள பெருமான் நாயனாருடைய வியாக்கியானம் முற்றி பெற்றது. இதற்கு மேற்கொண்டு நம்ம அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்கணும். அதாவது இன்னும் இருக்கு, முற்றி பெற்றதுன்னா பூர்த்தி ஆகல. இனி அவதாரியம் முடிக்க வேண்டியது, ஒரு அவதாரம் முடிஞ்சிட்டு இனிமே அடுத்த வியாக்கியானம் என்னன்னு பார்க்கணும். ஆழ்வாரும் பெருமானார்ஜி திருவிலேசனும் ஆச்சாரியன் திருவிலேசனும் பாகவதால் திருவடிகளே சரணம். நாளை காத்தால் 400 காலட்சேபம் உண்டு. அந்த ஆச்சரியமான அந்த பாசனம் 38ஆம் பாசனம், அந்த பாசனம் அதுக்கு அடுத்தபடி அடுத்த பாசனம் நாளைக்கு தொடங்கலான் இருக்கேன். பார்க்க அது கட்டணும். சாயங்காலமும் இதே கண்ணை செலுத்தாமல் அவசியம் வருது. ஏதோ சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஆழ்வாரும்